வணக்கம். மீண்டும் ஒரு உன்னதமான நாள் இன்னைக்கு நமக்கு. நிறையா சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த சீஃப் கெஸ்ட்டில் சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சீஃப் கெஸ்ட். ஏன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்படின்னு சொல்கிறோன்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்ஸ்பெக்டர். அதாவது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஏரியாவுக்கே எல்லாருமே உண்மையிலே நாங்களாம் எங்களை மாரி ஆளுகளே போலீஸ் ஸ்டேஷன் போகிறது வந்து ரொம்ப யோசிப்போம். அது போனாலே வித்தியாசமாக இருக்கும். நமக்கு ரொம்ப தாங்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் போவோம். பட் சார் அந்த எண்ணத்தை எனக்குள்ளேயே மாற்றி, சார் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கோயில் மாதிரி சார், சும்மா வாங்க சார் அப்படின்னு எனக்குள்ளேயே அந்த போலீஸ் ஸ்டேஷன் பற்றி, காவல் நிலையம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு மாற்று எண்ணத்தை உருவாக்கி, ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை காவல் நிலையத்து மேலே உருவாக்கி, நான் உண்மையிலே எதுவுமே இல்லாமல் கேஷுவலாகவே இப்போ ஒரு 10-15 தடவை நான் சாரோட ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டேஷன் அப்படின்னா நமக்கு ஏற்ற இடம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டதுக்கு சார் தான் அடிப்படையான காரணம். ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா தான் ஸ்டேஷன் போகணுன்னு இல்லை, காவல்துறை எனது நண்பன் அப்படிங்கிறது என்னது சால பொருந்தும். அது சும்மா கூட ஜாலியாக கூட போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசலாம், மனிதர்கள்ட்ட ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசலாம், போலீஸ் ஸ்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட பணிகள் பற்றி புரிஞ்சிக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் சார் வந்த பிறகு தான் எனக்கு மட்டும் இல்லை, நடுவில் பொதுமக்கள்லாம் வச்சு ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க. அங்கே அதில் வந்த பொதுமக்கள் எல்லாரும் அப்படி தான் பாராட்டினாங்க. சார் நான் தான் சார் அப்படி பாராட்டுறேன்னு நினச்சா பொதுமக்கள் எல்லாருமே அப்படி தான் பாராட்டினாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த சில பேர் இங்கே இருக்கலாம். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சார் இதே மேடையில் பேசியிருக்காங்க. அது யூடியூப்பில் ரொம்ப ஹிட்டு. சார் பேசின அந்த பேச்சு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கும். ஸோ இப்போ நிறைய புது மாணவர்கள், கிட்டத்தட்ட 90% புது மாணவர்கள் இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் சாரை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால சாரு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டார்னா அப்புறம் வர்றது கஷ்டம். அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி உங்களை சந்திக்க வச்சிடணும், சாரை வந்து உங்களுக்கு காட்டிடணும். இது போன்ற மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கணும், புரிஞ்சிக்கணும். அதன்படி உங்களுடைய எதிர்கால அரசாங்க வாழ்க்கையை நீங்கள் வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கி வந்து நான் உங்களை சாரை அறிமுகப்படுத்துகிறேன். திராவிடர் கழகம் எந்த வருஷம் ஆரம்பித்தது? திராவிடர் கழகம் 1944. திராவிடர் கழகம் ஆரம்பித்தப்போ தலைவர் யார்? இல்லையா? அடிப்படையான கேள்விக்கே பயந்துட்டீங்க. தந்தை பெரியார். திராவிடர் கழகம் ஆரம்பித்தப்ப தந்தை பெரியார் அவர் தானே ஆரம்பிக்கிறாங்க. அதை நீதி கட்சியை திராவிடர் கழகம் மாற்றுறது. இப்போ திராவிடர் கழகத்தோட தலைவர் யார்? கி வீரமணி. நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயாவோட பேர் வீரமணி ஐயாவோட பேர். அதனால் சாரை தீக்காவான்னு நிறைய பேர் கேட்பாங்களாம், சொல்கிறாங்க. சார் நல்லா 90 பூசிட்டு போட்டு வச்சுட்டு நல்லா பக்தி மார்க்கமாக நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். நம்ம நியூ இயர் அன்னைக்கு கூட வந்தாங்க, உங்களுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கலான்னும் போது எனக்கு கொஞ்சம் டீ குடிக்கலான்னு போனால் அங்கே ரோந்து பணியில் இருந்தாங்க சார். ஸோ பாருங்கள், நமக்காக ஒரு விடிய தட் மீன்ஸ் நம்ம 2 மணி ஆகிடுச்சு நம்ம முடிக்க. ஸோ 2 மணிக்கெலாம் ரோந்து பணியில் ஈடுபட்டு அவங்க உழைக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் இந்த கேம்பஸ்குள்ளே நல்லபடியாக நிம்மதியாக இருக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா சுற்றி தொல்லை தான். சார் மேலே எனக்கு நிறையா இன்ஸ்பிரேஷன் உண்டு. சார்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுருக்கேன். இப்போ நீங்களாம் நிறையா கற்றுக்கலாம் பழக. இன்றைக்கி நிகழ்ச்சியில் எவ்வளவோ கற்றுக்க முடியுமோ நீங்கள் கற்றுக்க முடியும். அதில் சாரோட இன்ஸ்பிரேஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு எதுனா, சாரோட பொதுவாக எனக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குற பழக்கம்லாம் இல்லை. அது தெரியாது, இல்லைன்னு இல்லை, அது எப்படி பார்க்கணும்னு தெரியாது.
ஆனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சாரோட அதை பார்த்தேன் நான். பார்க்கும்போது போக்கை கற்றவன்னு போட்டிருந்தது. போக்கை கற்ற அதில் அது எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன். இதனோட வித்தியாசமாக இருக்குது. போக்கத்தவன் தானே போலீஸ் வேலைக்கு போவான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். போக்கத்தவன் தான் போலீஸ் வேலைக்கு போவான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சாரு இப்படி வச்சிருக்காரேன்னு ஒரு தூரம் பேசும்போது கேட்டேன், என்ன சார் அப்படின்னு. சார் இந்த போக்கை கற்றவன்கிறதா மருவி போக்கத்தவன் ஆயிடுச்சு சார், அதெல்லாம் தப்பாக புரிஞ்சிருக்காங்க, அதை சரியாக மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் அதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து விதமான நெளிவு சுழிவுகளையும் அனைத்து விதமான மேடு பள்ளங்களையும் இன்ப துன்பங்களையும் எல்லாத்தையுமே கற்று தெளிந்தவர் தான் காவல்துறைக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அதை தான் நம்ம ஆளுங்க நாளடைவில் மாற்றி மாற்றி என்னது போக்கத்தவன் தான் போலீஸ். அதனால தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனோட டைட்டிலே போக்கை கற்றவன் போலீஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த வாக்கியத்தை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அளவில் பிரபலப்படுத்தியவர் நம்மளோட சீஃப் கெஸ்டாக தான் இருக்க முடியும். அந்த விதத்தில் ஒரு நல்ல பலத்த கரவொலியை கொடுத்துடலாம். நம்ம நிறுவனத்திலே சில பொருள்கள் காணா போனப்ப உங்களை பயமுறுத்தக்கூடாதுன்னு மஃப்டியில் உங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படி கேஷுவலாக பேசுகிற மாதிரி விசாரித்து அடுத்த நாள் காலையில் அடுத்த நைட்டுக்குள்ளே ஈவினிங் வந்திருக்காங்க. நான் கூட வெளியில் இருந்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த செயின் நமக்கு கிடச்சிருச்சு. அதை நான் கூட கொஞ்சம் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணேன். சார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துப்போம், உங்களுக்கு என்ன செயின் தானே வேணும் கிடைக்கும், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட மெத்தடாலஜி இருந்துச்சு. நான் கூட வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சாஃப்டாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுமோ அப்படி பண்ணி 12 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நம்ம ரிவிஷனில் இருந்தோம். அப்போ 12 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க, செயின் கிடச்சிச்சுன்ட்டாங்க. அப்போ அவங்களோட அந்த டெக்னிக்கை பார்த்து நான் வியந்தேன். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்து ரூம்மேட்லாம் போட்டு துவம்சம் பண்ணி மிரட்டி உருட்டி அப்படிலாம் வாங்கவே இல்லை. ரொம்ப சாஃப்டான முறையில் அப்ரோச் பண்ணி 12 மணிக்குள்ளே செயினை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க நம்ம நிறுவனத்தில். அப்போ நீங்கள் தான் நல்ல கைத்தறல் கொடுக்கணும். அது அப்போ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த போக்கை கற்றவன்றது. அப்போ எங்கே எப்படி நடந்துக்கணும், எங்கே எதை எப்படி பேசணுங்கிற அந்த அற்புதமான மொழி கைவரப்பெற்றவர். அது எல்லாருக்கும் வராது. போலீஸ்னாலே ஒரு கர்வம், ஒரு எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, எல்லாரையும் என்னது தன்னோட அதிகாரத்தை காட்டி விரட்டுறது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் எங்கே எப்படி அதுவும் செய்வார். அதிகாரத்தை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டி, அன்பை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டி ஒரு அற்புதமாக இந்த நம்ம ராம்ஜி நகர் சர்க்கிள்னு சொல்லுவோம். இதோடு சேர்த்து இனாம்குளத்தூரையும் பார்க்குறாங்க. 2 ஸ்டேஷன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே இந்த ஸ்டேஷனில் யாருமே 6 மாதம் 1 வருஷத்தை தாண்டி இருந்ததே கிடையாது. ஐயா தான் 2 இயர்ஸை தாண்டி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் இயர் எஸ்ஐ எக்ஸாம் ரிட்டன் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போனாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸு. அந்த இன்டர்வியூவை முன்னின்று அவங்களுக்கு விதவிதமான கேள்விகளை கேட்டு முழு பயிற்சி கொடுத்து பக்காவாக அனுப்பிச்சி விட்டது சார் தான். ஸோ எஸ்ஐ இன்டர்வியூ கிளாஸையும் சூப்பராக நடத்தினாங்க. அதுபோக குரூப் 1 லெவல்லையும் நிறையா போலீஸ் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுக்கும் சார் இன்டர்வியூக்கு முன்னிலை இருந்து நடத்தி கொடுத்தாங்க. இன்னும் நம்ம நிறுவனத்தோட பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்வுகளில் ஒரு அங்கமாக இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இல்லை. ஏன்னா மாணவர்கள் அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், மாணவர்களை ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. முடிஞ்சால் அடிக்கடி கூட சந்திச்சிருக்கலாம். பட் அவங்களோட பணி சுமையால் அடிக்கடி சந்திக்க முடியாது. ஏன்னா ஃபீல்டில் எல்லாத்துக்கும் பொறுப்பு அவங்க தான். இந்த ஏரியாவில் எது நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு. ஒரு ஃபோன் வந்தால் இப்போ கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்தமாரி பிஸியான ஒரு ஷெட்யூல் இருக்கவங்க தான் நம்ம அழைப்பு கேட்டு வந்திருக்காங்க. 2008 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இங்கே 2022 தான் எங்கள் இன்ஸ்பெக்டர் ஆகி ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே நம்ம ஏரியா தான். ஸோ வந்ததுலேருந்து அதுவும் இப்போ இன்ஸ்பெக்டரான இந்த 2-3 வருஷத்துக்குள்ளேயே இன்னும் ரெண்டு வருஷம் தாண்டி தான் போகுது. அதுக்குள்ளே இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க.
இந்த கார்த்தி படம் ஒன்று இருக்குல்ல, அது என்னது, தீர நதியா, அந்த மாரி ராஜஸ்தான் வரைக்கும் டெல்லி வரைக்கும் அப்படி இப்படின்னு போய் நிறையா முக்கியமான, அதாவது தமிழ்நாட்டில் யாராவது எங்கேயாவது போயிட்டா சாரை தான் தேடி பிடிச்சி இங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அவங்கள கைது பண்ண எது வரைக்கும், டெல்லி வரைக்கும். அப்படின்னா சாரோட பெருமையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சார் வந்து உங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் மாடல். எந்த விதத்தில் அப்படின்னா, ஒரு நேர்மையான, ஒழுக்கமான, நல்ல ஒரு அன்பான, மக்களுக்கு பிடித்த ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிற அடிப்படையில். இப்போ நீங்கள் எல்லாருமே அடுத்த அரசு அதிகாரி ஆக போகிறீங்க. இதில் நிறைய பேர் எஸ்ஐ எக்ஸாமுக்கு தீவிரமாக படிக்கிறீங்க, புரிதலை. அப்போ உங்களுக்கும் சரி, மற்ற அரசு அதிகாரிகள் ஆக விரும்புகிறவங்களுக்கும் சரி, ஐயாவும் ஒரு அரசு அதிகாரிங்கிற அடிப்படையில் ஐயா கிட்ட இருக்கிற அந்த நேர்மையும், அந்த பண்பும், அந்த அன்பும், அது மக்களுக்காக தான் நம்ம இந்த காக்கி யூனிஃபார்மை போட்டிருக்கோம், நமக்கு செல்ஃபிஷாக நம்ம போடலை, இந்த சர்வீஸ் டுவர்ட்ஸ் பீப்புள் தான், மக்களுக்கு தான் அப்படிங்கிறத உணர்ந்து, அது நமக்கு மட்டும் இல்லை, நான் கூப்பிட்றதுனாலன்னு மட்டும் இல்லை, நீ இந்த ஏரியாவில் எங்கே போய் கேட்டாலும் சாரை பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க. சாரோட பெருமைகள் இன்னும் நிறையா வெளியில் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம போகிறதில்ல, அந்த நிகழ்ச்சிகள் நம்ம போகிறதில்ல, அதனால் நமக்கு தெரியாது. அதனால் நான் சொல்கிறதே கம்மி தான் அப்படிங்கிற அடிப்படையில். இப்போ கூட காலையில் இனாம்குளத்தூர் ஸ்கூலில் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தான் இங்கே வராங்க. ஸோ அது மக்கள் மத்தியில் போதை ஒழிப்பை பற்றியும், ஒரு பெண்களை யூடிசிங் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றியும், சைல்டு அப்யூஸ் பற்றியும், புரிதல் உமன் அப்யூஸ் பற்றியும் நானே சாரோட 2 ப்ரோக்ராமில் கலந்துருக்கேன். அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பண்ணுறாங்க, நிறையா பண்ணுறாங்க. அந்த சமூக ஒரு அக்கறை இருக்குது, ஒரு சொசைட்டி மேலே ஒரு அக்கறை இருக்குது. அது இல்லாமல் நானும் சாரும் பேச ஆரம்பித்தோம்னா விடியறது தெரியாது எங்களுக்கு. அவ்வளோ ஒரு நேரம் பேசுவோம். என்ன பேசுவோம்னா சொசைட்டி பற்றி தான் பேசுவோம். சொசைட்டி பற்றி பேசும்போது சார் சொல்கிற பல கண்ணோட்டங்கள் இருக்குல்ல, சார் இந்த பிரச்சனை இப்படி தானே சார் பார்க்கணும் அப்படின்னு சார் சொல்கிற பல கண்ணோட்டங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காவல்துறை அதிகாரி இவ்வளோ டைட் ஷெடியூலில், அவங்க அந்த டைட் ஷெடியூலில் இருந்து 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 அவங்க மைண்டே இறுகிடும். ஆனால் அந்த இறுக்கமான மூளைக்குள்ள ஒரு சரியான கண்ணோட்டத்தில் சிந்திக்கிற அந்த பக்குவம் எப்படி வந்துச்சுன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா அவங்க அந்த டைட்டு கிரிமினல்ஸ் கூட இருக்கிறது, குற்றவாளிகளே பார்க்கறது, அந்த குற்றவாளிகளோட பழகி பழகி இறுக்கமாக இருக்குன்னு தான் நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் ஒரு மூத்த ஒரு நேர்மையான அரசியல்வாதி எப்படி சமூகத்தை பார்ப்பாங்களோ அப்படி பார்க்கக்கூடிய பண்பும் சார்கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன். நான் அதை உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஆனால் அதை எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கண்ணை திறந்து வச்சது சார் தான். அதாவது நிறைய பேர் மேடைகளில் இப்போ எனக்கு சால்வை போடாதீங்க, சால்வை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சால்வை போடுறது அங்கே இருக்கிற பெருமைக்காக இல்லை சார். ஒரு காலத்தில் யாருமே மேலில் துண்டு போட முடியாது. ஒரு தெருவில் நடந்தால் அந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு தான் நம்ம போகணும். அந்த துண்டை மேலே போட்டுக்கிட்டுலாம் போக முடியாது. அது மிகப்பெரிய சமூக கொடுமை. அதை சரி பண்ண வந்தது தான் எல்லாருக்கும் மேடையில் சால்வை போடுறதுங்கிறது. நீ என்னை இடுப்பில் தான் கட்ட சொன்ன, தோலில் போடக்கூடாதுன்னு சொன்ன, நான் தோலில் போடுறேன், நான் தோலில் தான் போடுவேன் அப்படிங்கிறத காட்டுற ஒரு சமூக அடையாளம் தான் சார் சால்வை போடுறது. அது வந்து நீங்கள் ஒரு கௌரவமோ வேஸ்ட்டோ அப்படி நினைக்கக்கூடாதுல்ல சார். இவங்க என்ன சார் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டார். நான் அதில் 2-3 நாளில் அந்த பாயிண்ட்டை உங்கள்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணேன். இந்தமாரி சமூக அக்கறையோடனான பார்வைகளும் ஐயா கிட்ட ரொம்ப அதிகம். இப்போ காவல்துறையில் மட்டும் இல்லாட்டி இந்நேரம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காவல்துறை ஐயாவை கட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நல்ல சிந்தனையாளர். இல்லை அரசியலில் ஒரு நல்ல தலைவராக இருக்காட்டி கூட சினிமா இயக்குனராக இருப்பார். அந்தளவுக்கு எந்த எந்த திரைப்படத்தை பற்றி பேசினாலும் அதை அலசி ஆராய்வார். சார் இந்த படத்தில் இந்த சீன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்வார். நான் ஒன்று சொல்லுவேன், நானே ஓவராக சொல்லுவேன், உங்களுக்கே தெரியும். அதை தாண்டி என்னது சார் ஒரு கண்ணோட்டத்தை கொடுப்பார். சார் இது இப்படி தானே சார் அப்படின்னாரு. ஆமாம் இல்லை, சூப்பர் சார், பயங்கரமாக யோசிக்கிறேன் சார்னு சொல்லுவேன். ஒரு திரைப்பட இயக்குனராக இருப்பார். இப்போ கூட எனக்கு ஒரு கவிதையை காமிச்சார், ஒரு அற்புதமான கவிதையை. அப்போ ஒரு கவிஞராகவும் இருக்கார், நல்ல எழுத்தாளராகவும் இருக்கார். அதுவும் இந்த ராம்ஜி நகர் ஏரியாங்கிறது ஆல் இண்டியா ஃபேமஸ். சில திரைப்படங்களை கூட பார்க்கலாம் நீங்கள். ஜப்பான்னு கார்த்தி நடத்த படத்தில் கூட ராம்ஜி நகர்ன்ற பேரே யூஸ் பண்ணியிருப்பாங்க, பலதரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணுங்கிறதுல ஐயா மிகுந்த அக்கறையோடு செயல்படக்கூடியவங்க.
அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்கள பற்றி ஒரு பெரிய வரலாற்று ஆவணமாக ஒரு அற்புதமான புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ராம்ஜி நகரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க உண்மையிலே அப்படி அவங்க பாதிக்கப்பட வைக்கப்பட்டாங்க, அவங்க விக்டிம்ஸ், அவங்க புரிதலாக அவங்களுக்கு சரியாகணும் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு வரலாறுலேருந்து தோண்டி ஒரு அற்புதமான ஆவண புத்தகம் வருது. வந்த பிறகு நம்ம குற்ற பரம்பரையை படிக்கிற மாதிரி இது ஒன்று படிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு இருக்குது. ஸோ இந்த பன்முக திறமையும் உங்களுக்குள்ளெல்லாம் வளரணும் அப்படிங்கிறதும் நான் சாரை ரோல் மாடலாக காட்டுறதுக்கு இன்னொரு அர்த்தம். சார் ஒரு கவிஞர், நல்ல எழுத்தாளர், பாடுவாரான்னு தெரில, இன்றைக்கி வேணால் பாட சொல்லி கேட்போம். என்ன ஒரு நல்ல அதிகாரி, அதுவும் டெல்லி வரைக்கும் போய் கைது பண்ணுற பொறுப்பெல்லாம் சார்ட்டு தான் கொடுப்பாங்கன்னா அந்த நேர்மையை பார்க்கணும். நீங்கள் ஏன்னா தமிழ்நாடு அளவில் முடிவு பண்ணி அனுப்பும்போது அப்போது பன்முக திறமை இருக்குது, மக்கள் மேலே அக்கறை இருக்குது, சமூகத்துக்கு மேலே சரியான பார்வை இருக்குது. இதெல்லாம் இருக்கிற ஒரு மனிதர் தான் இன்றைக்கி நமக்கு சீஃப் கெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்டேருந்து உள்வாங்கி நீங்களும் ஒரு நல்ல அரசு அதிகாரி ஆகி அதுவும் வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமில் நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணி இன்னும் மற்ற தேர்வுகளையும் மற்றவங்க பாஸ் பண்ணி வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியோட டைட்டில் போக்கை கற்றவன் போலீஸ். போக்கத்தவன் இல்லை, போக்கை கற்றவன். ஐயா நிறையா உங்கள்கிட்ட பேசுவாங்க, முடித்தோடனே டிஸ்கஷன் பண்ணுவோம். அந்த டிஸ்கஷனில் உங்களுக்குரிய தோன்ற கேள்விகளை எழுதி கொடுங்க. ஐயா கொஞ்சம் ஓப்பன் டைப்பு தான், அதனால் நல்லா பதில் சொல்லுவாங்க. புரிதலையா சூப்பராக பதில் சொல்லுவாங்க. அதனால் நம்ம நிறுவனத்தின் சார்பாக ஐயாவுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுத்து நம்ம வரவேற்கிறோம். தேங்க்யூ சார். இனிமேல் சாராச்சு நீங்களாச்சு. ப்ளீஸ் சார். சிங்கம் சிங்கம் இஸ் துரை சிங்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட்டாக 30/12/2022 நினைக்கிறேன் இங்கே வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். கொஞ்சம் மைக். இங்கே ஒரு விஷயம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, சாரு பேரை சொன்னால் மட்டும் தான் கை தட்டுவாங்க. அது நமக்கு அந்த கடைசியில் யாரோ ஒரு பையனுக்கு வந்து தொண்டை கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாப்புல. அந்த தொண்டை கட்டினதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் அது ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. நீங்கள் ஏதாவது விக்ஸு இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் மறுபடியும் சந்தித்ததில். சாரு வந்து உங்களை பற்றி எதுவுமே இன்ட்ரொடியூஷனே நான் வந்து கேட்கல சார், தெரிஞ்சுக்கல, என்ன பேசுகிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்துட்டு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு பேசுவேனானே எனக்கு தெரியாது, ஆனால் பேசுவேன். ரொம்ப எதிர்பார்த்து கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, பசங்க பேசுகிறதுக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் கடைசியில் இதை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருப்பான் உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக. அது மாதிரி நான் நல்லா பேசுவேனான்னு தெரியாது, ஆனால் எனக்கு தோன்றதை பேசுவேன். நானும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் போய் நான் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா அப்போதைக்கெல்லாம் ரேரு. நான் ஓனாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். அதே மாதிரி எனக்கு இங்கே வந்து நான் நிறையா வந்து இது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு சேலஞ்சான ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இது இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட குற்றம் செய்கிற ஒரு குறிப்பிட்ட எம்ஓ இருக்கிற ஒரு ஊர், அஃபண்டர்ஸ் இருக்கிற ஒரு ஊர். இது ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரும் வந்து வேலை பார்க்கணும். இவங்களை பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க, இவங்களை பற்றி
ட்ரைனிங் கொடுப்பாங்க. நான் அங்கேயே வேலை பார்க்குறேன் அப்படிங்கும்போது உண்மையாகவே ரொம்ப பெருமையான விஷயம். சார் சொன்னது மாதிரி ரொம்ப நாள் நான் தான் இங்கே வேலை பார்க்குறேன். அதே மாதிரி நான் இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவில் பாதி ஸ்டேட் போயிட்டு வந்துட்டேன் இந்த க்ரைம் டியூட்டியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து வேலை பார்க்கும்போது கிடைக்குது. அது ஒரு வேளை சார் சொன்ன மாதிரி நல்லா வேலை பார்க்குறதுனால மட்டும் கிடைக்குதா என்னன்னு தெரில. ஸோ அதையுமே நம்ம திறன்பட தான் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம வேலையில் காட்டுற இன்வால்மெண்ட்டு, வேலையில் காட்டுற இன்வால்மெண்ட்டு ப்ளஸ் அது செய்யணுங்கிற ஒரு முனைப்பு, அதனால தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிது. அதை சரியாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் உண்மையாகவே நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலை. நான் வெவ்வேறு இன்றைக்கி இருக்க ஒரு சூழல் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது. இது லைவில் போயிட்டுருக்கா? ஏன்னா லாஸ்ட் டைம் லைவ்னா அந்த இதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணணும், நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடியாது. ஆனால் நம்ம எதுவும் தப்பாக பேச போகிறதில்ல, சட்டத்தை மீறி எதுவும் பேச போகிறதில்ல. இருந்தாலும் ஏதாவது எமோஷ்னலில் பேசி அது தப்பாக போயிடக்கூடாதுல்ல. இப்போ சார் சொன்னாங்க பேர் என்னோடய பேர் வந்து வீரமணி. அது எல்லோரும் இப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு. இது இந்த நேரத்தில் சொல்கிறது ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா இப்போ ப்ரெசண்டில் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, கரெக்டு தானே? அதில் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லலாம். எல்லாருமே பெரியார் தான். சுய சிந்தனை இருக்கிற எல்லாரும் பெரியார் தான். அடுத்தவனோட ஒரு குழந்தைக்கு அல்லது பெண்ணுக்கு அல்லது சக மனிதனுக்கு ஏற்படுற துன்பத்தை பார்த்து கொந்தளிக்கிற எல்லாருமே பெரியார் தான். பெரியோர்னு சொல்கிறோம், அந்த பெரியோர்னு சொல்கிறது தான் பெரியார். அதனால் ஒரு ஆளை இதை நம்ம வந்து உருவகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனுக்கிட்ட இருந்து ஒரு சிறு விஷயங்களை மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், உள்வாங்கிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நான் இருப்பேனா, முழுசாக இருப்பேனான்னு கேட்டால் தெரியாது, முடியாது. ஆனால் என்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் என்ன பண்ணலாம், உள்வாங்கிக்கலாம். அதை மட்டும்தான் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கணும். முழு வாழ்க்கையும் என்ன பண்ணக்கூடாது, நல்லதாகவே எதிர்பார்க்கக்கூடாது. அதை விமர்சனிங்கன்னு நினச்சோம்னா நிறைய விஷயங்கள், ஒரு மனிதனை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எதற்காக அப்படின்னா, நீங்கள் நம்ம காலேஜில் எல்லாருமே நிறைய பேர் படிச்சிருக்கோம், நிறைய பேர் உங்களோட சேர்ந்து படிச்சிருக்காங்க. அதில் சில பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறோம், அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். அந்த இலக்கை நோக்கி எல்லாருமே சிந்திப்போம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். அப்படி நான் ஒரு அரசு அதிகாரி ஆகணும், ஏதோ ஒரு துறையில் இந்த பொதுமக்களுக்கு இந்த அரசு கட்டமைப்புக்குள்ளே போய் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்தாலும் அதை நிறைவேற்றணும்னு ஒரு அடுத்தபடி எடுத்து வைக்கிறது ஒரு சிலர் தான். அந்த அடுத்தபடி எடுத்து வச்சது நீங்கள் தான். அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட எண்ணமும் ஆசையும் எதிர்காலமும் வெற்றி பெற, அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சு நீங்கள் சிறந்த முறையில் சேவை செய்ய என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கிக்குவேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்படி மனதை கையாளுறது, நம்மளோட வாழ்வியல் இயங்கிறது எதை வச்சு அப்படின்னா, நம்மளோட எண்ணம், சிந்தனை, பார்வை, உள்வாங்கும் திறன், பேசுறது, இதை வச்சு தான் என்ன ஆகுது, நம்மளோட வாழ்வியல், ஒரு நாளோட வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்வியலும் அடங்கியிருக்கு. சரிதானே? ஸோ அப்போ அந்த மனசை எப்படி கையாளுறது, மனம் போன போக்கில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஒரு தகுதியை வளர்த்துக்கணும். எது அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எது சரி எது தவறு அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒன்று தவறாக தெரியும், இன்னொருத்தருக்கு ஒன்று அது சரியாக தெரியும். அப்போ இது சரி தவறுன்னு என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. எதெல்லாம் தவறு அப்படின்னா,
எதெல்லாம் நம்மளோட செயலாலோ அல்லது சிந்தனையாலேயோ அல்லது பேச்சாலேயோ ஒருவருக்கு மனதையும் உடலையும் பாதிக்குமானால் அது தவறு. இதெல்லாம் நம்மளோட செயலாலும் சொல்லாலும் ஒருவருக்கு அதில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு நன்மையை பயக்கும்னா அது நல்லது. கரெக்டு தானே? அவ்வளோதான். இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 10 அறிஞர்கள் சொன்னதை போய் படிச்சுக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டு தானே? அப்போ நம்ம நல்லது செய்வதற்காகவே என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். அப்போ நல்லதுன்னா என்ன சொன்னேன்? அடுத்தவங்களோட எந்த வகையிலையும் உடலையோ உள்ளத்தையோ அல்லது பொருளையோ சேதப்படுத்தக்கூடாது. அது மாதிரியான நம்மளோட செய்கை இருக்கணும், நம்மளோட பேச்சு இருக்கணும், நம்மளோட பழக்க வழக்கம் இருக்கணும். அதை எப்படி கொண்டு வர்றது? அதுதான் ஒவ்வொரு மனிதனும் இறுதி வரை கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்திலே இதுதான் லைஃப், இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய புராணம் பாடுவான், ஒரே கான்செப்டுக்குள்ளே இருப்பான். அவனை என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. இந்த உலகத்திலேயே எத்தனையோ கோடான கோடி மக்கள் வாழ்ந்துருக்காங்க, இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இனி வாழவும் போகிறாங்க. ஆனால் ஒரே மாதிரி சம்பவம் எங்கேயாவது நிகழ்ந்திருக்கா? இன்ன வரைக்கும் இல்லை. ஒரே மாதிரி மனிதர்கள் மீண்டும் பிறந்திருக்காங்களா? இல்லை. அப்படிங்கும்போது எல்லாமே புதுசு தான். அப்போ இறுதி வரை நம்ம என்ன பண்ணுறோம்? கற்றுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொன்றும் படிக்கிறது மட்டும் கற்றல் இல்லை. படிப்புனா கற்றல். கற்றலுங்கிறது புத்தகத்தில் படிக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம சமுதாயத்தை பார்க்குற பார்வையும், ஒரு சம்பவத்தை பார்க்குற பார்வையும், மற்ற சக மனிதர்கள் நம்மளோட பழகும் பழக்கமும் என்னது? கற்றல் தான். இப்போ சார் சொன்னாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக எப்போவுமே இறுக்கமாக இருப்பாங்க. இவர் எப்படி இவ்வளோ பெரிய சிந்தனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாருன்னு. எனக்கு அவ்வளோ பெரிய சிந்தனை இருக்கா என்னன்னு தெரியல. நான் எப்போவுமே சாரை ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பேன். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் நான் எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் படித்ததில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வாத்தியார் தான் இருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒருத்தர் எப்படி எடுக்க முடியும்? அந்த எனர்ஜி எப்படி இருக்கும், அந்த நாலேஜ் எப்படி இருக்கும்? நான் அடிக்கடி சாரு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நேரம் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படி சார் இப்படி பேசுகிறீங்க என்னென்ன? அதெல்லாம் இந்த மாதிரி சார்கிட்ட இருந்து திருடுறது தான். திருட்டுங்கிறது என்னது? பொருள் எடுக்கிறது மட்டும் கிடையாது. சிந்தனை திருட்டுன்னு இருக்குல்ல, சிந்தனை திருட்டு இருக்குது, அறிவு திருட்டு இருக்குது. அது மாதிரி நான் சாருக்கிட்ட இருந்து சில விஷயங்கள் சாரு சொல்கிறாரு என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு. ஆனால் நான் உண்மையை பேசணும்னா நான் தான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன். நான் இங்கே வந்த புதுசில் சாருக்கிட்ட கேட்டேன், சார் நான் இங்கே ஏதாவது படிக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். தம்பி கண்டிப்பாக தொண்டை ரிலீஸ் ஆயிரு, என்னென்னா படிக்கலாமான்னு கேட்டேன். சார் நீங்கள் என்ன சார் படிக்கிறது? இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க சார், எதை வேணாலும் கற்றுக்கங்க சார்னாரு. ஆனால் இங்கே ஒரு 2 விஷயம் நடக்கும். தப்பு பண்ணால் என்ன சொல்லுவார்? ஸ்டேஜா இம்போசிஷனான்னு கேட்பார். கரெக்டா? நான் முதல்ல வந்த இந்த இடத்துட்ட சார் வரும்போது எல்லாருமே நோட்டும் பேனாவும் வச்சுருந்தீங்க. அப்படியே போயிட்டேன் ரூமுக்கு. ஏன்னா அது நமக்கு தகுந்த சூழல் இல்லை. நான் நல்லா படித்தேனா, நல்லா படிக்கிறேனா, நல்லா படிச்சிருக்கேனான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஓரளவு எனக்கு என்னது, ஒரு கற்றல் இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது, ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மனது இந்த வயசு, எந்த வயசில் வேணாலும் என்ன பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் ஒரு டீப்பாக நிறையா டிஸ்கஷன் பண்ணுவோம். அதில் எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு. என்ன அப்படின்னா, சாரும் அதை பற்றி அதே சிந்தனையில் இருந்திருக்காரு. எப்போவுமே காரல் மார்க்ஸ் என்ன சொல்லுவார்னா, ஒத்த கருத்துடையர் ஒன்றிணைவர். நம்ம என்ன தான் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒருத்தர் பேசணும், ஒருத்தவங்களோட ரொம்ப நீண்ட உரையாடல் பண்ணணும் அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒத்த கருத்து இருக்கணும், இல்லைன்னா பேச முடியாது. கரெக்டு தானே? அது பிரேக் ஆயிரும். அது மாதிரி எனக்கும் சாருக்கும் நிறைய உரையாடல்கள் இருந்திருக்கு. என்றைக்குமே அவர் ஒரு கல்வியாளராக என்றைக்குமே நீங்கள் சிந்திக்கிறது தப்பு, இது சொல்கிறது தப்புன்னு என்றைக்குமே அவர் சொன்னதில்லை. நானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு சார்னு என்றைக்கும் அவரை சொன்னதில்லை. அவரோட சுய சிந்தனையை நான் உள்வாங்கிக்குவேன், என்னோட சுய சிந்தனையை அவர் உள்வாங்கிக்குவார். அதுதானே 2 பேர் பேசிக்கிறதுக்குள்ள உண்டானது. எனக்கு அவருக்கு மட்டும் கிடையாது, யாருக்காக இருந்தாலுமே அதுதான். 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா ஒருத்தர் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி பேசும்போது நிறைய விஷயங்களை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம்.
அப்படி சொன்னது தான் சார் என்ன சொன்னார், ஒரு விஷயங்கள் கூட சொன்னார், இந்த மாதிரி சொல்லையில் வேறு மாதிரி சார் திங்க் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வந்து கையாளணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மனிதன் அவன் மனசில் தோன்றுறது, அவன் சிந்திக்கிறது, அவன் பார்க்குறது, அவன் கேட்குறது, அவன் பேசுறது எல்லாமே அவன் மனதுக்குள் இருக்கும். எதுவுமே என்னாகாது, அழியாது. ஆனால் அது மாறா அதுக்கப்புறம் அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் வரும் பொழுது அது மேலோங்கி 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 அது ஒரு படிமன படிஞ்சிருக்கும். அது என்னாகாது, கீழ் நோக்கி தான் போகுமே ஒழிய அது அழிஞ்சிடாது. அப்போ ஒரு சிலவங்க பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, நீ என்னை பார்த்துட்ட மறந்துட்ட, நம்ம பேசுனதெல்லாம் நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அது மறக்கலை, அதை விட நிறைய விஷயங்கள் மேலே வந்துருச்சு, அது ரொம்ப அடியில் இருக்குது. அதனால் அதை என்ன பண்ண முடியல, மேலே கொண்டு வர முடியல. அதனால தான் கொஞ்சம் காலம் ஆனவனே என்னாகும், வெளியில் வந்துடும் அது. ஸோ மனசில் நம்ம பார்க்குறது பேசுகிறது எல்லாமே என்னாகும், உள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கிறத இதில் தான் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து எதை நம்ம மேலோக்கி நம்மளோட எப்போவுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி கொண்டு வரோமோ அதுதான் நம்மளோட சக்ஸஸை கொடுக்கும். ஸோ இப்போ நான் நல்லதை மட்டும்தான் பார்ப்பேன், கெட்டதை மட்டும்தான் பார்க்க மாட்டேன், பின்பற்ற மாட்டேன், இவன் கெட்டவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களால் ஆராய முடியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் எது நல்லதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அப்போ இந்த வயசில் எல்லாமே தோன்றும், எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எதுவாக நீங்கள் எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக என்னாகும், நடக்கும். நீ எதை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அது ஏன்னா நம்ம சப்கான்சியஸ்குள்ளே போய் அதை செய்ய வச்சிரும். அப்போ நீங்கள் எல்லாருமே ஒருபடி மேலே வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களோட எண்ணத்தை சிந்தனையை செயல்படுத்துறதுக்காக இங்கே வந்துட்டீங்க. உங்களோட எத்தனையோ பேர் படித்தாங்க, அத்தனை பேரை தாண்டி எங்கே வந்துட்டீங்க, நான் ஒரு அரசு அதிகாரியாக தான் ஆவேன் அப்படின்னு. அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மனசை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அந்த நீங்கள் என்னவா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த நினைப்பை நீங்கள் வந்து ஈடேற்றுவதற்கு நீங்கள் என்னென்ன வழிகள் செய்யணுமோ அதை நீங்கள் செய்யணும். மற்றபடி மனச்சிதறலோ மனதை வந்து வேறு இடத்துக்கு அலைப்பாய விடுறதோ நீங்கள் செய்யாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு வெற்றியாளர். சரியா? அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுதான் உங்களோட புரிதல் ஒவ்வொரு விஷயத்துலையுமே. இப்போ போதைன்னா என்ன சொல்லுவோம், சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா, பவுட்ரு, என்னென்னமோ இருக்குது. ஆனால் இன்னைய நவீனமயமான ஒரு போதைன்னா அது என்னது, செல்ஃபோனு. சரிதானே? இதுவுமே ஒரு வகையான போதை ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிக்ட் ஆனவன் இப்படியே இருந்துக்கிட்டே இருப்பான், டக்குன்னு எடுத்து இப்படி பார்ப்பான். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரீல்ஸ் பார்த்து ஒரு மனிதனோட அண்டர்ஸ்டாண்டிங் டைம் எவ்வளோ ஆயிடுச்சு, 15 செகண்டு. 15 செகண்டுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு வீடியோவை நம்மளால் பார்க்க முடியல. அந்த மாதிரி நம்ம என்ன ஆகிட்டோம், நம்ம மனது ஒரு வடிவத்துக்குள்ளே வந்துருச்சு. கரெக்டு தானே? ஏன்னா இன்ஸ்டாகிராமோட டைமிங் எவ்வளவு, 15 செகண்டு. சேர் ஷாட்டோட டைமிங் எவ்வளவு, 30 செகண்டு. அதானே ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஸோ இந்த டைமிங்குள்ளே நம்ம அதுவுமே 2 செகண்ட் 3 செகண்ட் பண்ணால் இந்த வீடியோ தானே தள்ளிடுறோம். அதுக்கு தான் முதல்ல ஒரு சிலவங்க பதிவு போடையில் என்ன சொல்லிடுறாங்க, தயவு செஞ்சு இதை தள்ளி விட்றாதீங்க, இதை முழுசாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மனதை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ உங்கள் மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க, அதுக்காக செயல்பட்டீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வெற்றி உண்டு. எப்படி நீங்கள் கல்வி நிறுவனத்திலிருந்து படிச்சுட்டு நான் இன்னொரு அரசு வேலைக்கு வருவேனோ அடுத்த ஸ்டெப்புக்கு இங்கே வந்தீங்களோ அதே முனைப்போட அடுத்த ஸ்டெப்பு என்னது, அரசு வேலை. அந்த வேலையை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கணும். இங்கே வந்து மற்ற மாணவர்கள் மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்துக்கு மட்டும் அடிக்ட் ஆகி இருந்துடக்கூடாது. எந்த விஷயம் அப்படின்னா படிப்பை தவிர மற்ற விஷயங்களுக்கு. படிப்பில் மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எக்ஸாமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டமிடல் இருக்கணும். நான் எப்போவுமே சொல்லுவேன்,
ஒரு வெற்றிக்கு என்ன அப்படின்னா முதல்ல வந்து குறிக்கோளை தீர்மானிக்கணும். கோலை என்ன பண்ணணும், கோல் எய்மை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க கரெக்டாக. அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும், திட்டமிடணும். அந்த கோலை அடைகிறதுக்கு திட்டமிடணும். திட்டமிட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். அந்த திட்டமிடுதலை செயல்படுத்தணும், முயற்சி செய்யக்கூடாது. அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு பாசிட்டிவாக அமைகிறதும் நெகட்டிவாக அமைகிறதும் உங்களோட இந்த குறிக்கோள், திட்டமிடல், செயல்பாடு அதை பொறுத்து தான் அந்த முடிவு பாசிட்டிவாக அமையும். உங்களோட திங்கிங் அனைத்துமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள்ளே விதைச்சி அதன் அடிப்படையில் நான் இதுவாக ஆக போகிறேன் இதுவாக ஆக போகிறேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுவாகவே ஆயிருவீங்க. நான் அப்படி தான் நினச்சேன். நான் எஸ்ஐ ஆகணும்னு நான் எஸ்ஐ ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சூழல் காரணமாக நான் வந்து ஃபயர் சர்வீஸில் வந்து 1.5 வருஷம் ஃபயர்மேனாக வேலை பார்த்தேன். ஏன்னா நம்ம வேலை படிச்சிருக்கோம், ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு குடும்ப சூழல். ஆனால் அதில் போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடக்கூடாது, நம்மளோட எய்மை வந்து அடையாமல் போயிடக்கூடாதுன்னு நினச்சி மறுபடியும் அதிலிருந்தே படித்தேன். எஸ்ஐ ஆகிட்டேன் 2008. அதே மாதிரி நம்ம வந்து எஸ்ஐ ஆனதுக்கப்புறம் என்ன எய்ம், எஸ்ஐ ஆகிட்டோம், என்னோடய எய்ம் அது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னது, சம்பளம் வாங்குறது. கரெக்டு தானே, சம்பளம் வாங்குறது மட்டும்தான் இருக்கும், அதில் வேறு என்ன இருக்கும். ஆனால் அதில் மக்களுக்கு சேவை செய்யணும். நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்குறோம், படத்தில் பார்க்குற மாதிரி இப்போ சொன்ன பசங்க கற்றுனாங்க சிங்கம்னு. சிங்கத்தில் ஒருத்தரை போட்டு அடிக்கிறத காட்டுவாங்க. ஆனால் அடித்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும், அடைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. எனி டைமும் ஸ்டிஃபாகவே ஒரு ஆக்டர் இருந்து போலீஸ் ஆக்டர் என்ன பண்ணுவார், அப்படியே நெஞ்சை நிமித்திக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை அதில் காட்ட மாட்டாங்க. அவர் சாப்பிடுவாரா அப்படிங்கிறத காட்ட மாட்டாங்க. அவர் தூங்குவாரா அப்படிங்கிறத காட்ட மாட்டாங்க. அவர் வீட்டில் சில நிகழ்வுகளில் போய் பங்கேற்கலைன்னா அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறத காட்ட மாட்டாங்க. அவர் ஃபினான்சியலாக எவ்வளோ சஃபர் ஆகுறாங்கிற விஷயத்த படத்தில் காட்ட மாட்டாங்க. காட்டுறது ஃபுல்லாகவே என்ன இருக்கும், 4 பேரை போட்டு அடிக்கிறது, 4 பேரை வந்து உதைக்கிறது, வீரவசனம் பேசுகிறது, 2 பேரை சுடுறது, இது மட்டும்தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸுக்கு இருக்க டிஃபிகல்ட்டிஸை காட்ட மாட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இங்கே நம்மளோட ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்கணும். நான் அப்போ முதன்னு தெரிஞ்சுக்கிட்டது, நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், என்னோட எப்போவுமே நான் யோசிக்கிறது காவல்துறையை ஒரு அதிகாரமாக நான் பார்க்க மாட்டேன். போலீஸுங்கிறது வந்து ஒரு அதிகாரம் கிடையாது, அது ஒரு சமுதாய பொறுப்பு, சாதாரண பொறுப்பு கூட கிடையாது, அது ஒரு சமுதாய பொறுப்பு. சாரு சொன்னது மாதிரி போலீஸெல்லாம் இங்கே ரவுண்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் நம்ம இங்கே வந்து நிம்மதியாக படிக்கிறோம் அப்படின்னு. ஒரு மனிதன், நான் முதலே சொன்னேன், சப்கான்சியஸுக்குள்ளே ஒரு விஷயம் போய் நடக்கும்போது அது நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு மனிதன் ஆழ்ந்து தூங்குறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் அவனோட நிம்மதி கிடையாது. அந்த நிம்மதிக்கான காரணம், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போலீஸ் வெளியில் நிற்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நான் சிசிடிவி கேமரா போட்டிருக்கேன், வாட்ச்மேன் போட்டிருக்கேன், நான் துப்பாக்கி வச்சுருக்கேன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் அந்த அதிகாரத்தில் இருக்கேன், அதனால் தூங்குறேன்னு சொல்லுவான். அது கிடையாது. 1/3 ஒன்றுக்கு மேலே பாதி கூட சொல்லலாம், இரவு ரோந்தில் இருக்காங்க. நிறைய பேர் யூனிஃபார்ம் போட்டு, நிறைய பேர் யூனிஃபார்ம் போடாமல் நைட்டில் என்ன பண்ணுறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு 50 போலீஸ் வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு. ஸோ அந்த 50 போலீஸ் இருக்கிறாங்கங்கிற ஒரு தைரியம் தான் நம்ம ஆள் மனசுக்குள்ளே போய் இருக்கும், அது வெளிப்படாது. அது என்ன பண்ணும், நம்மளை நிம்மதியாக உறங்க வைக்கும். அது பெண்கள் பாதுகாப்பாக போகிறதுக்கும், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும், ஒரு வணிகர் வந்து பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கும், ஒரு பிஸ்னஸ் ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும், இல்லை ஒரு தொழில் ஒரு இடத்துல தொடங்குறதுக்கும் மிக முக்கிய காரணம் என்னன்னா போலீஸ் தான். ஏன்னா அது உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இப்போ ஒரு போலீஸ் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பார், அவரால் முடியாது, நடக்க முடியாது, கொஞ்சம் வயசானவராக இருப்பார். இப்போ ரவுடியில் யாராவது ஒருத்தன் வந்தால் கூட அவனை என்ன பண்ண முடியாது, அவரால்
ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் அவர் நின்னார்னா போதும், அந்த இடத்துல எந்த வித பிரச்சனையே நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு பயபக்தி சார்ந்தது. காவல்துறையில் வந்து பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கு கொடுக்குற மரியாதை என்ன அப்படின்னா அது பயம் மட்டும் கிடையாது, மரியாதை மட்டும் கிடையாது, பயத்தோடு சேர்ந்த மரியாதையோடு சேர்ந்த பயம். அதுதான் சார் சொல்லையில் சொன்னாங்க. நான் வந்து ஸ்டேஷன் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவேன், ஸ்டேஷனுக்கெல்லாம் நான் யோசிப்பேன், போகிறதுக்கு பயப்படுறேன் மீன்ஸ் யோசிப்பேன், ஸ்டேஷனுக்கு எதுக்கு போகணும். நிறைய பேர் இன்னும் ஸ்டேஷனுக்கு போனால் குளிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸ்டேஷன் வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே யாராவது போலீஸ் போனாங்கன்னா கூட்டி விடுவாங்க. சார் என்ன சார் வீட்டுக்கெல்லாம் வர்றீங்க, வீட்டுக்கு தேடி வந்தீங்களாமே சார், என்ன சார் இது ஏன் சார் அப்படிம்பாங்க. அதை ஒரு கௌரவ குறைச்சலை நினைப்பாங்க. ஆனால் உண்மையாகவே நான்லாம் அந்த ஸ்டேஷனை கோயிலாக பார்க்குறேன். அது ஒரு கோவில். ஏன் அப்படின்னா முதல்ல போய் நம்ம கோயிலில் போய் நம்மளோட மனசில் இருக்க பாரம் எல்லாத்தையுமே கொட்டுறது எங்கே? கோயிலில். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நிறைய பேர் வந்துட்டு வந்தவொடனே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சார் என்னை அதை பண்ணிட்டா சார், இதை பண்ணிட்டா சார், அப்படி சார், இப்படி சார், இப்படி சார். என்னவுடனே நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கணும். எடுத்தவொடனே இரியா எதுக்கு என்ன நம்ம ஃபஸ்ட்டு பேசிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருப்பான், திரும்ப மறுபடியும் நம்மள்கிட்ட வந்து என்ன பண்ணுவான்? அவன் பாதிக்கப்படுவான். அப்போ ரிட்டன் என்ன பண்ணுவான்? ஏன்னா அங்கே ஒருத்தன் அடிக்கிறான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்தால் இவன் திட்டுறான்னு நினச்சி வேறு எங்கேடா போகிறதுன்னு வீட்டுக்கு போனால் நீ எதுக்குடா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு கேட்பாங்க. கரெக்ட் தானே? அப்போ ஒருவன் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுறது ஒரு சூழல் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்கே இருக்க காவல்துறையினர் வந்து ஒரு கனிவான ஒரு போக்கை பின்பற்றுவோம். நீங்கள் பின்பற்றுறீங்களா இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்தால் தான் தெரியும். வராமல் வெளியில் இருந்துக்கிட்டே எப்போ பார்த்தாலும் போலீஸை திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதனால தான் அது ஒரு கோவில். நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க. சும்மா இருக்கும்போது கூட அங்கே வந்து சார் நீங்கள்லாம் யார், என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 பசங்க வந்திருந்தாங்க எங்கள் ஸ்டேஷனுக்கு. சின்ன பசங்க. ஒருத்தனுக்கு ஒரு எப்படியும் 10 வயசுக்குள்ளே தான் இருக்குது 2 பேருக்குமே. அங்கேருந்து வந்து என்கிட்ட வந்து சார் அந்த செல்ஃபோன் கடையில் செல்லு கொடுத்துருந்தேங்க சார், அந்த செல்ஃபோன் கடைக்கார் வந்து கடையை பூட்டிட்டு போயிட்டாரு, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறார் சார், அவங்க செல்லை வாங்கி கொடுங்க சார்ண்ணா. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கும் விசில் அடிக்கிறதா? இதை எப்படி பார்க்கணுன்னா ஒரு குழந்தைகள் கூட அச்சமின்றி ஒரு காவல் நிலையத்திற்கு வர்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். சரிதானே? அவன் வந்தவனே நான் அவன்கிட்ட கேள்வி கேட்டேன், செல்லு யாரோடது அப்படின்னு கேட்டேன். சார் என்னோடதா சார்ண்ணா. உன்னோடதுன்னா அப்படின்னேன். எங்கள் அம்மா விட்டு சார்ண்ணா. நீ எதுக்கு செல்லு வச்சுருக்க? இந்த வயசில் செல்லு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னோடனே அவன் சொன்னான், சார் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக எனக்கு நோட்ஸ் நிறைய வரும், அதை பார்ப்பேன் சார், செல்லு ரிப்பேர் ஆகிருச்சு, அதை ரிப்பேர் பண்ண கொடுத்தேன், அவர் கடை திறக்கல சார்னு. அந்த கடை எப்படா திறப்பாங்க? டெய்லி 5 மணிக்கு திறப்பாங்க. மணி இப்போ 4:45 தாண்டாக 5 மணிக்கு திறந்துருவாங்க, திறக்கலைன்னா 6 மணிக்கு வாடா நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார்னு போயிட்டான். திரும்ப வரல, ஒருவேளை கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நாங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பையன் தைரியமாக என்ன பண்ணுறான்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான், வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இன்னும் நிறைய இடங்களில் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோம்ல, ஸ்கூலுக்கு போகும்போது பேசியிருப்போம், சின்ன பசங்களை பார்த்துருப்போம். அங்கே அவங்க அம்மா அப்பாவுக்குள்ளே சண்டை வருதுன்னா அவங்க அப்பா மிரட்டுமா அந்த பிள்ளைங்க. ஒரு பொண்ணு ஒரு பெரிய அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், சார் என் பொண்ணு வந்து உங்களை சொல்லி என்னை மிரட்டுது சார், எனக்கு இன்ஸ்பெக்டர் தெரியும், நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுவேன் நீங்கள் வீட்டில் சண்டை போட்டியேண்ணா அப்படின்னு. ஸோ இந்த ஒரு சூழலை நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு பேர் தான் என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் காவல்துறையை அதிகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? திமிரு இருக்கும். காவல்துறையை நீங்கள் அதிகாரமாக பார்த்தீங்கன்னா திமிரு இருக்கும், ஆதிக்கம் இருக்கும், ஒரு பெரிய கொடூரம் இருக்கும். ஆனால் பொறுப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கும். அதை அப்போ எல்லாருக்கிட்டையுமே அதே மாதிரி தான் கையாளுவீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. நாங்கள் வந்து எப்படின்னா யார் எதிர் திசையில் இருக்காங்களோ அவங்க எந்த மாதிரி ஆட்களோ அதுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் போலீஸ் என்ன பண்ணுவாங்க? ரியாக்ட் பண்ணுவாங்க.
ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வரான், ஒருத்தன் திருடிட்டு வரான், அவன்கிட்ட கூப்பிட்டு தம்பி வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க அப்படின்னு கேட்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு 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 எப்படி சொன்னால் புரியுமோ, எப்படி கேட்டால் உண்மையை சொல்லுவாங்களோ அது மாதிரியான சட்ட ரீதியாக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்கள்ட்ட கேட்போம். சட்டத்தை மீறி கேட்க மாட்டோம். சரிங்களா? ரைட். அதனால தான் எனக்கு காவல்துறையை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, எப்படி வேலை செய்யணும்னு ஸ்டடி பண்ணேன். ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட மனசாட்சிக்கு பயந்து நான் வந்து நல்லபடியாக வேலை பார்க்குறேன்னு நான் நினைக்கிறேன். யார் பாராட்டினாலும் பாராட்டலைனாலும் என் மனசாட்சிக்கு உளமாற நான் வந்து என்னோடய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், உங்களை மாதிரியே நானும் ஒரு ஸ்கூலு காலேஜ் படித்தேன். எனக்கு ஒரு எய்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த எய்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வந்து படித்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை மாதிரியே எல்லாரும் படிக்கிற ஒரு காலேஜில் படிச்சிங்க. நீங்கள் அரசு அதிகாரியாக நினச்சிங்க, வெளியில் வந்துட்டீங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இந்த இன்ஸ்டியூட் வந்து. கரெக்டாக? வந்ததுக்கப்புறம் நம்மளோட இலக்கு என்ன, ஒரு அரசு அதிகாரி ஆகணும். அப்போ அதை நோக்கி நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கே வந்துட்டு இங்கேயும் விளையாட்டுத்தனமாகவும் ஒரு பொறுப்பு இல்லாமவும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு கல்வி நிறுவனத்தில் உங்களோட என்ன மட்டுமே வச்சுருந்த ஒருத்தன் அரசு அதிகாரி ஆகணும்னு எண்ணம் மட்டுமே வச்சுருந்த ஒரு நபர் மாதிரியே நீங்களும் ஒரு வெற்றி இல்லாதவராக நீங்கள் மாறிடுவீங்க. அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களோட பொறுப்பை உணர்ந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றியாளர் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், சாருக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பேன். சார் நீங்கள் வந்து என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சார், பேசாமல் இந்த மாதிரி கத்துறதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆகி, ஏன்னா சார் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, போகலான்னு தோணியிருக்கா சார் அப்படின்னு. ஆனால் நான் இதை கேள்வியே அவர் சார் மறந்துருக்காரா என்னன்னு தெரில, நான் பல காலகட்டங்களில் பல தருணங்களில் வெவ்வேறு மாடுலேஷனில் கேட்டிருக்கேன். ஒரு நாள் கூட அவர் அப்படி என்னது தோன்றுச்சுன்னு சொல்லவே இல்லை. அப்போ இந்த ஒரு ப்ரொஃபஷனலை எவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் அப்படி தான் இருக்கும். மாரியம்மன் கோயிலா அது மாதிரி ஜாலியாக இருக்கிற வேண்டிய இடத்துல ஜாலியாக இருந்துட வேண்டியதுதான். அது மாதிரி அவர் இந்த ஒரு ப்ரொஃபஷனலை வந்து அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணுறாரு, டெடிக்கேட்டடாக செய்கிறாரு. நான் சில நேரங்களில் 1 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிருக்கேன். 1 மணிக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன். 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு ஃபோன் எடுத்து பேசியிருக்காரு. பேசும்போது தூக்கத்தில் பேசினதே இல்லை ஒரு நாள் கூட. எல்லாம் 2 மணிக்கு தான் தூங்குவேன்னு சொல்கிறாரு. 2 மணிக்கு தூங்குவேன்னு சொல்ல, என்ன சார் பண்ணுறீங்க கேட்டால் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. ஸோ உங்களோட அதிகமாக என்ன, ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அவர் பதில் சொல்லணும். அதுக்கு அவர் பதில் சொல்லணும். அதுக்காக தன்னை என்ன பண்ணுறாரு, தயார்படுத்துறாரு. ஒரு ஆசிரியரே இந்த அளவுக்கு, ஏன் ஆசிரியரே அப்படின்னு சொல்கிறேன்னா, அவர் எக்ஸாம் எழுத போகிறதில்ல, அவருக்கு தேர்வு கிடையாது, அவருக்கு போட்டியாளர்கள் கிடையாது. ஒரு ஆசிரியருக்கு தேர்வு கிடையாது, போட்டியாளர் கிடையாது. அவர் ஒரு பயிற்றுனர். உங்களுக்கு பயிற்சி அளிக்க போகிறாரு, உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறாரு. அவர் எந்த விதத்திலையும் மாணவர்களுக்கு ஒரு குறைந்த பட்சத்தை சொல்லி கொடுத்துடக்கூடாது, நமக்கு தெரிஞ்சதையே சொல்லி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்து அப்டேட் ஆகிக்கிறாரு. அப்போ அவரே இப்படி பண்ணும்போது, அதுக்காக தான் அந்த அவரே அப்படின்னு சொல்கிறேன். அவரே இப்படி பண்ணும்போது போட்டியாளரை வச்சுருக்க நம்ம, தேர்வு எழுத போகிற நம்ம, எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்களோட போட்டி போட போகிற நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக படிக்கணும், எந்த அளவுக்கு உள்வாங்கி படிக்கணும், இதை உணர்ந்துக்கணும். நீங்கள் உணர்ந்துக்கிட்டு அப்போ உங்களுக்கு எதிராக யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரணும். என்ன, ஒரு 100 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணுறாங்க, எந்த போஸ்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் படிக்கிறதுல ஒரு 100 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணுறாங்க. இந்த 100 போஸ்டிங் உங்களுக்கானதா? நான் சொன்னேன்ல திட்டமிடல். நீங்கள் குறிக்கோள் வந்துட்டீங்க, அரசு அதிகாரி ஆகணுங்கிறது. இப்போ திட்டமிடுதலில் பண்ணோம்னா முதல்ல 100 போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணுறாங்க, அந்த 100 போஸ்டிங் உங்களோடதா? இல்லை.
31% ப்ளஸ்ஸு நீங்கள் எந்த கோட்டாவோ அந்த கோட்டா, அவ்வளோதான். கரெக்டா? மற்றதெல்லாம் உங்களுக்கு போட்டியாளர் கிடையாது. அதை மட்டும் ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 100 போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க, 100 போஸ்டிங். ஆனால் நீங்கள் போட்டியிடுறது ஓப்பன் கோட்டா 31% ப்ளஸ் நீங்கள் எந்த கோட்டாவில் இருக்கீங்களோ அந்த கோட்டா, அவ்வளோதான். மீதி இருக்க கோட்டாவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் 1,00,000 பேர் அந்த 100 போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கானா உங்களுக்கு போட்டியாளர் எத்தனை பேர்? 100 பேருமே 1,00,000 பேருமே போட்டியாளர் தான். கரெக்டு தானே? ஏன்னா அந்த 1,00,000 பேரும் 31% போட்டி போடுவான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்கே வருவான்? அவன் கோட்டாவுக்கு வருவான். ஆனால் நம்ம இப்போ நம்மளோட இது எவ்வளவு, சீட்டு எவ்வளவு? நம்மளோட கோட்டா ப்ளஸ்ஸு ஜென்ரல் கோட்டா, இது 2 தான். இதுதான் திட்டமிடல். அப்போ இதில் எத்தனை போஸ்டிங்க்கு நம்ம படிக்க போகிறோம்? அப்போ நம்ம போட்டியாளர்கள் அதிகம், போஸ்டிங்ஸு கால்ஃபார் பண்ணது ஃபுல்லாகவே நமக்கான்னு கேட்டால் இல்லை. அதில் ஒரு பார்ஷியல் மட்டும்தான் நமக்கு, அந்த பார்ஷியலுக்கு தான் நம்ம போட்டி போட போகிறோம். அப்போ நம்மளோட செயல்பாடு எப்படி இருக்கணும்? எல்லாரை விடையும் அதிகமாக இருக்கணும், புரிதல் அதிகமாக இருக்கணும், கற்றல் அதிகமாக இருக்கணும், கேட்டல் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அடுத்து கிடைக்க போகிற முடிவு நமக்கு சாதகமானதாக இருக்கும். இதுதான் இதில் இருக்க சூட்சமம். அப்போ நீங்கள் 2வது ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க. 3வது ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இங்கே உட்காந்து உங்கள் ஆசான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்களை நீங்கள் இங்கேருந்து கற்றுக்கிட்டு இங்கே ஒரு வெற்றியாளனாக என்ன பண்ணணும்? இங்கேருந்து நீங்கள் போகணும். போகலாம்ல? ஒருவேளை முடிய போகிற டைமுங்கிறதெல்லாம் சோர்ந்துட்டீங்களா? உங்களோட வெற்றி உங்களுக்கு உண்டானது மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கும், இந்த சமுதாயத்துக்கும், இந்த நாட்டுக்கும். அதில் மகிழ்ச்சி அடைய போகிறது நீங்கள், உங்கள் குடும்பம். அதோடு சேர்த்து இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சி அடைவார். யார்? உங்கள் சாரு. அவருக்கு நீங்கள் கொடுக்குறது நான் தான் முதலே சொன்னேன்ல, சாரை சொன்னால் தான் கை தட்டுவாங்க. இதில் நீங்கள் அவருக்கு கொடுக்க போகிறது ஃபீஸு, பணம், காசு அதெல்லாம் இல்லை. அந்த கடைசியில் இந்த ஸ்டேஜில் வந்து வாங்குவீங்களா, இந்த போஸ்டிங் வாங்கிட்டோன்னு ஒரு ஆர்டரு, அப்போ அவருக்கு கிடைக்கும்ல ஒரு மனசு, ஒரு சந்தோஷம், அதுதான். அதை நீங்கள் எல்லாரும் என்ஆரில் படிக்கிற எல்லாரும் வெற்றி அடைஞ்சு சாருக்கு நிறைவான பேரின்பத்தை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், வாழ்த்துறேன். கடைசியாக நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் காவல்துறையை பற்றி. காவல்துறை எப்படி வந்து அதிகாரம் இல்லாத ஒரு பொறுப்புன்னு சொல்கிறோமோ, ஏன் காவல்துறையை வந்து பொறுப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை அல்லது ஒரு பெண் அல்லது ஒரு ஆண், இல்லை அதில் வயசில் மூத்தவங்க, பெரியவங்க, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உடலுக்கோ உள்ளத்துக்கோ அல்லது பொருளுக்கோ ஒரு பாதுகாப்பு இன்மை அல்லது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது யாராவது ஒருத்தர் இருந்து அதை சரி பண்ணுவார் அப்படின்னு நினச்சா, அந்த இடத்துல இவர் வந்தால் நம்ம நிம்மதி அடைவோம்னு ஒருத்தர் நினச்சாங்கன்னா அவர் தான் அது போலீஸாக இருக்கும். அவர் போலீஸ் ஒருத்தர் அந்த சூழலில் பக்கத்தில் நீங்கள் நாடி போயிட்டீங்க, இல்லை அவர் பக்கத்தில் வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எல்லாருமே சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் நான் காவல்துறையை தேர்ந்தெடுத்தேன். இதில் பணி செய்யலை, வேலை செய்யலை, அதே மாதிரி வந்து இதை ப்ரொஃபஷ்னலாக பார்க்கல. இது ஒரு என்ன சொல்கிறது, என்னோட பொறுப்பாக பார்க்குறேன். பொறுப்பாக பார்த்து இதை வேலை செய்கிறேன். நான் நிறைவாக பேசிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியலை. இருந்த காலகட்டங்களில் பேசியிருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணலை, உண்மையாகவே சீரியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணலை. உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கு எப்போவுமே நான் லாஸ்ட் டைம் பேசும்போது சார்கிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சார் நான் எப்படி சார் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டேன். நல்லா பேசுகிறீங்க சார், இதே மாதிரி ஃப்ளோவில் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிறையா ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, நிறையா இன்ஸ்டியூஷன்லாம் நான் போய் பேசியிருக்கேன். என்னோடய மாடுலேஷன் இது தான், இப்படி தான் பேசுவேன். மேடை பேச்சு மாதிரி மேடையில் வீட்டில் இருக்கும் பேர் மதிப்பு இருக்கும் அந்த மாதிரி பேசுனதில்லை, பேச தெரியாது. ஏன்னா நான் மனப்பாடம் பண்ணி பேசுகிறதில்ல, எல்லாருக்கும் வணக்கம் அவ்வளோதான். அது மாதிரி உள்ளால் பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை உள்வாங்கிக்கங்க. நீங்கள் ஒரு வெற்றியாளனாக ஆகிறது
உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் மட்டும்தான் உங்களை வெற்றியாளனாக ஆக்கி கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் என்னோட சர்வீஸை சார்ட்டு டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். என்னோட சர்வீஸில் அதிகபட்சமாக நான் ஒரு ஸ்டேஷனில் வேலை பார்த்தேன்னா அது ராம்ஜி நகர் ஸ்டேஷன் தான். அதே மாதிரி ஒரு ராம்ஜி நகர் ஸ்டேஷனில் அதிகபட்சமாக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருன்னா அதுவும் நான் தான். அந்த மாதிரி தான் வேலை பார்த்துருக்கோம். என்னோட ஊரில் நான் வசித்தேன், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வசித்தேன்ல, வேலை வாங்குகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஊரில் நான் வசித்தேன்னா அது இந்த ஊர் தான். ஏன்னா 2.5 வருஷம் ஒரு இடத்துல இருந்திருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து காவல்துறை வந்து எனக்கு வழங்கியிருக்கு. நான் அதை வந்து செம்மையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் எனக்கு ரொம்ப மனநிறைவான ஒரு விஷயம். உங்களை நிறைய பேர் இங்கே பழைய ஏற்கனவே வந்து நான் ஸ்பீச் கொடுக்கையில் யாராவது இருந்தவங்க இருக்கீங்களா? இல்லை, வெரி குட். அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து பேசி உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த சாருக்கு நன்றி. அவரோட தொடர்ந்து எங்கே இருந்தாலும் பயணிப்போங்கிறத சொல்லிக்கிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இப்போ நடக்கிற சூழலில் அடுத்த இங்கே ஒரு பெரிய நிகழ்வே இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கே ஒரு பெரிய நிகழ்வே இருக்குது. ஒரு 10 நாள் இருக்குமா சார்? 1 மாதம் இருக்குமா? 1 மாதம் இல்லை, 1 மாதம் அந்த நிகழ்வு ஓடுச்சா? 1 மாதம் இங்கே ஒரு பிரச்சனையே ஒன்றுச்சு இல்லை, அது இல்லை, வேற. அது மாதிரி அடுத்த ஆர்ட்டு நம்ம தான் ஆயிடக்கூடாது. இல்லை, நீங்களே தெரிஞ்சுக்கங்க, நான் என்ன சொன்னேங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இல்லை இல்லைம்மா, ஸ்டேஜ் இல்லை தம்பி, ஸ்டேஜில் எப்போவுமே ஒரு விஷயம் பேசுகிறோன்னு வச்சுக்க, அது நம்ம என்ன சொல்கிறது, வாய் உளறி கூட சொல்லிடலாம், இல்லை நம்ம தூக்கத்தில் கூட சொல்லிடலாம், இல்லை நம்ம வேறு சிந்தனையில் கூட சொல்லிடலாம். அது என்ன ஆயிடக்கூடாது, தவறுதலாக போயிடக்கூடாது. கரெக்டு தானே? அதில் ரொம்ப இதாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பேசிவிட்டு கடைசியில் இப்போ நம்ம பேசுனதெல்லாம் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேட்டேன்னு வச்சுக்கைய, இதை வேறு மாதிரி பேசியிருக்கலாமோ, இதுக்கு அர்த்தம் இப்படி இல்லையோ அப்படின்னு தோணும். கரெக்டா? அது மாதிரி சம்பவங்கள் இங்கே 2-3 நடந்திருக்கு. அப்போவும் ஆய்வாளராக நான் தான் இருந்தேன். ஏப்பா அது மாதிரி ஒன்றும் இல்லைப்பா, இது நீங்கள்லாம் சிரிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். கொஸ்டின் செஷன் ஆரம்பிச்சிருவோமா? நேர்மைன்னா என்ன சார்? என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா சார்? நான் எப்படி நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரிக்க முடியாது, அது ஒரு வரையறுக்குள்ளே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேனோ, அது மாதிரி நேர்மைங்கிறத ஒரு வரையறுக்குள்ளே வைக்க முடியாது. நம்ம நேர்மை அப்படின்னா, நான் வந்து காசு வாங்காமல் இருக்குது, நான் வந்து தண்ணி அடிக்காமல் இருக்கிறது, இல்லை வேறு எதுவும் பொருள் வாங்காமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம். அது கிடையாது. நேர்மைங்கிறது நீங்கள் 10 மணிக்கு வாங்க அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னா, நான் 10:05 வர்றதுமே நேர்மையின்மை தான். அதே மாதிரி என்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க, என்கிட்ட 10 ரூபா தர்றேன்னு சொல்லிவிட்டு உங்களை காலந்தாழ்த்தி உங்களை ஏமாத்துறது நேர்மையின்மை தான். ஸோ அதனால் நேர்மைங்கிறத ஒரு சின்ன வரையறுக்குள்ளே அடைக்க முடியாது. சரியாக எப்படி சரி தவறுன்னு பிரிக்க முடியாதோ அது மாதிரி நேர்மையை என்னோட கான்செப்ட், நேர்மையை என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. அது அவங்களோட இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. அவ்வளோதானா சார்? நீங்கள் நேர்மையானவரா? நான் நேர்மையானவரா இல்லையா அப்படிங்கிறது, எனக்கு எதிர் திசையில் ஒருத்தர் இருப்பார்ல, எனக்கு எதிரா, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நாத்திகரா ஆத்திகரா சார்?
இல்லை, எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான். நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்புகிறேன். இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்கள், மனிதன் மட்டும் சொல்ல முடியாது, இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. ஆனால் மனிதன் மட்டும்தான் என்ன பண்ணுறான், இந்த பூமியை உரிமை கொண்டாடுறான். அப்படி கிடையாது. இங்கே வாழ்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் சொந்தம். அது மாதிரி எல்லா உயிரினங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நம்மளோட மனதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு பேர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தனிப்பட்ட குருன்னு ஒருத்தர் கிடையாது. எல்லாருமே எனக்கு குரு தான். யாரெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, யாருக்கிட்ட இருந்தாலும் நான் எதை கற்றுக்கிறேன்னா அவங்க எல்லாருமே யார் எனக்கு குரு தான். அப்படிங்கும்போது ஒரு ரசிகரா, ஒரு அரசியல் தொண்டனா நான் ஒருபோதும் ஒரே கட்சியில் ஒரே இதில் பயணிக்க மாட்டேன். சரியா? நம்ம எல்லாரும் எப்போ ஜாதி பார்ப்போம்? கல்யாணம் பண்ணும்போது பார்ப்போம். கரெக்டா? கல்யாணம் பண்ணும்போது பார்ப்போம். எப்போ பார்ப்போம்? கல்யாணம் பண்ணும்போது. அப்போ ஒரு அரசியல் தலைவரை, ஒரு அரசியல் கட்சியை, ஒரு கொள்கையை நம்ம எப்போ பார்க்கணும்? தேர்தலுக்கு பார்க்கணும். அப்போதைக்கு பார்த்துக்குவோம். லாஸ்ட் பிசி எக்ஸாமில் ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். ஹைட்டு 170 இருக்கு. பட்டு மெஷர் பண்ணுறப்போ 169.5, மேனுவலாக மெஷர் பண்ணும்போது 169.5, டிஜிட்டலாக பண்ணும்போது 166.5. இது எப்படி அணுகுது சார்? இது எல்லாருக்குமே உள்ள கொஸ்டினை. நான் வந்து மெஷர்மெண்ட் அந்த டீமில் இருந்திருக்கேன், அந்த செலெக்ஷன் இதுலையே. மேனுவலாவுக்கும் டிஜிட்டலுக்கும் ஒரு சில வேரியேஷன் வர்றது உண்மை தான். நீங்கள் இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்பீல் போகலாம். அங்கே உள்ள இல்லை, நான் சொல்லிடுறேன். அங்கே உள்ள ஆஃபீஸரை, ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் இருப்பார், சார் இந்த மாதிரி வேரியேஷன் இருக்குது, ஸோ என்னைய நீங்கள் மறுபடியும் நீங்கள் மெஷர் பண்ணுங்க, இது உங்களோட ரைட்ஸு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காவல்துறையில் நாங்கள் காவல்துறைக்கு வேண்டிய ஆட்களை ஒரு போர்டு எடுக்க சொல்லுது. எது? டிஎன்யூஎஸ்ஆர்பி எடுக்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் எடுத்து கொடுக்குற ஒரு ஆள். பட் அதில் எங்களோட சொந்த விருப்பு வெறுப்பை அந்த இடத்துல காட்ட மாட்டோம். சரியா? அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெஷர் பண்ணுறவர் உங்களுக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு மேலே ஒரு அப்பீல் ஆஃபீஸர் இருப்பார். அவரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், இதை மேனுவலாக செக் பண்ணுங்கள், இல்லை டிஜிட்டலாக செக் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அது நீங்கள் அவர்கிட்ட ஒரு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சார் மேனுவல் வேண்டாம் சார், டிஜிட்டலே பண்ணுங்கள், இல்லை டிஜிட்டல் வேண்டாம் சார், மேனுவல் பண்ணுங்கள், என்ன இப்படி அளங்கன்னு நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லலாம். பட் ஆனால் அளக்கிறதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது, அதை அவர் பின்பற்றுவார். அதுக்கு நானே ஒரு பெரிய உதாரணம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டு அளக்கும்போது, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஃபயர் சர்வீஸில் வேலை பார்த்தேன்னு, ஃபயர் சர்வீஸில் வேலை பார்த்தேன். அப்போ எனக்கு எப்போவுமே மெஷர்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும், 81, 86, 5 பாயிண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கரெக்டாக? எனக்கு வந்து ஆல்ரெடி 83 இருக்குது. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, எனக்கு 80 தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாரு. நான் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கேன். அப்போ நான் சர்வீஸில் இருக்கிறவனுக்கு எப்படி செஸ்ட் இல்லாமல் இருக்கும்? ஸோ அங்கே அவர் இது பண்ணுறாரு. நான் ரெப்ரஸ் பண்ணுறேன், அவர் கேட்கல, நீ டிஸ்குவாலிஃபைன்னு போய் உட்கார சொல்கிறாரு. உட்கார சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வர்றேன். அதை சொன்னோம்னாவே ஒரு மணி நேரம் போகும். நான் சாட்ட சொல்கிறேன். நான் வெளில வர்றேன். வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன இல்லை நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு போகணுன்னு கூப்பிட்றாங்க. நான் டிஐஜி சாரை பார்க்குறேன்னு சொல்கிறேன். டிஐஜி சார் அந்த நேரத்தில் வந்துடுறாங்க. வந்தவொடனே அவர் அளக்குறாரு. அளந்தவொடனே எனக்கு 83 இருக்குது. 83 இருந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சூப்பர் செக்கு அந்த டிஎஸ்பியை வச்சு அளந்து அந்த இடத்துல சூப்பர் செக்குன்னு போட்டு நீங்கள் கையில் க்ரீனிங்கில் சைன் பண்ணி இதை ஃபிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை, தைரியம் தேவை. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு புரிதல் தேவை. ஒரு வாய்ப்பு, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒரு வாய்ப்பு இருக்கும்.
ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். பயன்படுத்தலைன்னா வெளியில் வந்து யோசித்து பிரயோஜனம் இல்லை. நான் அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபைன்னு கையெழுத்து போட்டு வெளில வந்திருந்தேன்னா அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அந்த சூழல் அமையுமா? அமையாது. அதனால் என்ன பேட்டர்ன் சொன்ன திட்டமிடல் அதெல்லாம் இதில் வரணும். நம்ம வந்து பாஸ் பண்ணால் என்ன ஆக போகிறோம், ஃபெயில் ஆனால் என்ன ஆக போகிறோம், அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போனோம்னா அந்த ப்ரெசண்டில் வந்து சில நேரங்களில் வந்து கையாளலாம். அதுமாரி கையாளுங்க. கரெக்டாக சொல்லிட்டேன். நான் யாரு கேட்டிங்களா? புரியுதா? அப்பீல் போகணுன்னு சொல்கிறேன். நான் போலீஸை நம்பலாமா சார்? 100% நம்பலாம், எல்லா விதத்துலையுமே. உங்களோட ரகசியம் காக்கப்படும். யாரோ ஒருத்தர் 2 பேரை பார்த்து ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே தவறாக யோசிச்சிடக்கூடாது. மக்கள் எல்லாருமே நல்லவங்களா? ஆனால் பெரும்பான்மையான மக்கள் நல்லவங்களா இருக்காங்க. டிராஃபிக் போலீஸுக்கு எப்படி போகிறது சார்? காவல்துறையில் வந்து 4 விதமான என்லிஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிள், அடுத்து டைரக்ட் எஸ்ஐ, அடுத்து டைரக்ட் டிஎஸ்பி, அடுத்து டைரக்ட் எஸ்பி. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் எடுக்கிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி. அடுத்து வந்து குரூப் 1ல் வந்து செலக்ட் ஆகிறவங்க டிஎஸ்பி. அடுத்து யூபிஎஸ்சில் செலக்ட் ஆகிறவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஸ்பி. இந்த 4 என்லிஸ்ட்மெண்ட்டில் இந்த 2 என்லிஸ்ட்மெண்ட்டு டைரெக்டாக டிஎஸ்பியும் எஸ்பியும் அவங்க எங்கே வேணாலும் போகலாம். லாண்ட் ஆர்டர், ஆர்மட் ரிசர்வு, ஸ்பெஷல் போலீஸ், எங்கே வேணாலும் போகலாம். அது ஐபிஎஸ்ங்கிறது வந்து ஆல் இண்டியா சர்வீஸு, டிபிஎஸ்ங்கிறது வந்து தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸு. இந்த மீதி 2 சபார்டினேட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டபிள் அண்டு எஸ்ஐ, டைரக்ட் எஸ்ஐ. இவங்க வந்து இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் டிஎஸ்பி, ஆர்மட் ரிசர்வ் ஏஆர், அடுத்து தாலுக் போலீஸ் எலண்டோ போலீஸ்னு சொல்லுவாங்க. இந்த எலண்டோ போலீஸில் இருக்கிறவங்க அது ஒரு வகையான பிரான்ச் ஒன்று இருக்கும், யூனிட் ஒன்று சொல்லுவாங்க, விங்குன்னு. அதுதான் டிராஃபிக். காவல்துறையில் இருக்கிற ஒரு விங்கு டிராஃபிக். ஸோ போலீஸில் என்லிஸ்ட்மெண்ட் ஆகிறது இந்த பணிக்காகத்தான் அப்படின்னு இல்லை. எல்லாருமே காவல் பணிக்கு சேருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு விருப்பப்பட்ட, இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் யோசிக்கிற ஒரு விங்கில் போஸ்டிங் போடுவாங்க. அந்த மாதிரி போஸ்டிங் போடுறது தான் டிராஃபிக். இந்த புதிய கிரிமினல் சட்டங்கள்லாம் காவல்துறையில் நடைமுறைப்படுத்தப்படுதா சார், இல்லை படணுமா சார்? இல்லை, இப்போ வந்துருக்குதா சார்? பிஎன்எஸ் இப்போ வந்து பிஎன்எஸ்ஸு, பிஎன்என்எஸ், பிஎஸ்ஏ, இந்த 3 சட்டம், ஐஏஏ, ஐபிசி, சிஆர்பிசி, பழைய சட்டம். இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. மாடிஃபை பண்ணால் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மாடிஃபிகேஷன் சொல்கிறோம், அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் வந்து எப்படின்னா, சட்டம் வந்து உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலேயும் இயற்றப்படுறது சட்டம். இது இல்லாமல் உயர் நீதிமன்றங்களையும் உச்ச நீதிமன்றங்கள்லேயும் மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுக்குற அந்த தீர்ப்புகள் வந்து சட்டமாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது மாதிரி சிறந்த நீதியை அது என்ன சொல்கிறது, சிறப்பு அந்த தீர்ப்புகள், டைரக்ஷன்ஸு, கேஸ்லா, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதை எடுத்து இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணி ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ உள்ளது. அது ஆல்ரெடி எல்லாமே வந்து இது இதாக இருந்துச்சு, டைரக்ஷன்ஸு, கோர்ட்டு டைரக்ஷன்ஸு, இல்லை ஜட்ஜ்மெண்ட்ஸு, இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை வந்து ஆக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அவசியமான ஒன்று தான் அது. அதை நம்ம அவசியம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. கை விலங்கு எப்போ போடலாம் சார்? ஹேண்ட் கஃப் அது வந்து ஒரு தனி மனிதன் தவறு செய்யும்போது அவன் வந்து குற்றவாளி ஆயிடுறான். அந்த குற்றவாளி காவல் பிடியிலிருந்து தப்பிச்சிருவான், இல்லை அவனால் ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அதை வழிகாவல் செய்கிற, எஸ்கார்டு பண்ணுற போலீஸ் ஃபீல் பண்ணார் அப்படின்னா அவர் அந்த இடத்துல போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல இருந்தால் ஓடிடுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணிடலாம், ஹேண்ட்கப் போட்டு பொறுத்திடலாம். பட்டு அது ஒரு தனி மனித மீறல் இருக்கா, தனி உரிமையை, தனி மனித உரிமையை மீறதாக இருக்கக்கூடாது.
வேணுனே இந்த படத்தில் போடுற மாதிரி கட்டி செயினை போட்டு தரன்னு இழுக்கிறது, அந்த மாதிரி படத்தில் நான் தான் சொன்னேன்ல, படத்துக்கும் யதார்த்தத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் இருக்கணும். ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஹேண்ட்கஃப் போடலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுக்க வேண்டிய அத்தாரிட்டி யார் சார்? நீதிமன்றம் தான். எனி ஒன் நீதிமன்றம், நீதிபதி தான். நீதிபதி தான். இப்போ காவல்துறையை முடிவெடுத்து ஹேண்ட்கஃப் பண்ணலாம். அதான் சொன்னேன்ல, சுச்சுவேஷன். எந்த சூழலையும் சட்டத்தை லா என்ஃபோர்ஸிங் ஏஜெண்ட் யார்? லா என்ஃபோர்ஸிங் ஏஜெண்ட். இதை வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தில் சொன்னோம்னா ஸ்டைலாக இருக்கும். லா என்ஃபோர்ஸிங் ஏஜெண்ட் அப்படின்னு சொன்னால் கரெக்ட் தானே? லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்ட்னா யார்? போலீஸ். போலீஸ் வந்து ஒரு லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுற ஆஃபீஸரு போலீஸ் தான். ஸோ அவர் டிசைட் பண்ணணும் அதை, அந்த சூழல் சரியில்லாததாக இருக்குது அப்படின்னு. உங்கள் சர்வீஸ்லேயே உங்களை நெகிழ வச்ச கேஸ் ஏதாவது இருக்கா சார்? நெகிழ வச்சதுன்னு சொல்ல முடியாது. நிறையா இன்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. நிறைய, அதாவது என்னென்னா, கேஸுன்னு சொல்கிறத விட சில பெட்டிஷன் என்கொயரி, சில பேருக்கு நம்ம கொடுக்குற கவுன்சிலிங்கு, இதெல்லாம் வந்து இருக்குது. டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருது. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சரியான தருணம் அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு. என்னென்னா, ஒரு 7 மணி இருக்கும், நான் ஸ்டேஷனில் இருக்கேன். ஒரே நிமிஷம். ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு ஸ்டேஷனில் இருக்கேன். ஒரு பையன் வந்து ரொம்ப பரபரப்பாக வர்றாப்புல. வந்தவுடனே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்காப்புல. நர்வஸாக இருந்துட்டு அந்த பையன் பார்த்தாவே ஏதோ ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கிச்சு. நான் அர்ஜென்ட்டாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி என்னப்பா பிரச்சனைன்னு. அவர் என்னையே பார்க்கல, எங்கள் ஏட்டையை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. எங்கள் ஏட்டையை அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ நான் அவனை கூப்பிட்டு, தம்பி என்ன தம்பி பிரச்சனைன்னு கேட்டேன். அவன் வந்து ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தான். சொன்னோன்னே அவன் சொன்னான், ஒரு பிரச்சனையை வந்து நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் சார். அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வர்றதுன்னு தெரில. அதனால் எனக்கு வந்து பயங்கரமாக டிப்ரெஷனாக இருக்குது, நான் சூசைடோட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்குது சார் அப்படின்னா. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இது மாதிரி அந்த பையன் மட்டும் கிடையாது, 2-3 பேர் நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. உங்களுக்கு கூட அந்த அனுபவம் இருக்கும், உங்களுக்கு கூட அந்த அனுபவம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட அனுபவம் இருக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். என்னென்னா, எப்போவுமே நம்ம மன ரீதியாக பாதிக்கப்படும் போது பெரும்பாலும் கிராஸ் ஜெண்டர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரு ஆறுதல் தேடக்கூடாது. அந்த கிராஸ் ஜெண்டர்கிட்ட நம்ம போய் ஆறுதல் தேடுறோம் அப்படின்னா அது என்ன உறவு அப்படிங்கிறதுல மிக முக்கியமானதாக இருக்குது. இப்போ ஒருத்தர்கிட்ட நான் அண்ணன் மாதிரி பேசுகிறேன், அவர்கிட்ட நான் போய் என்னோடய கஷ்டத்தை சொல்கிறேன், என்னோடய ஃபீலிங்ஸை சொல்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு அண்ணன்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பார். ஒரு ஆசான்னா அந்த ஆசான்கிற முறையிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பார். ஒரு அப்பா ஸ்தானம்னா அப்பா ஸ்தானத்திலேருந்து ஒரு ஆறுதல் கொடுப்பார். அதர்வைஸ் ஃப்ரெண்டு இல்லை நம்ம சும்மா ஜஸ்ட்டு நல்லா பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உறவில் வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்துடும். சரியா? இப்போ அப்படி மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. கிராஸ் ஜெண்டர்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண் பெண்ணுக்கிட்டேயோ பெண் ஆணுக்கிட்டேயோ. அப்போ யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னா, நீங்கள் நல்லா கேட்கலாம், ஒரு பெண் ஆணுக்கிட்ட கேட்கலாம், ஆண் பெண்ணுக்கிட்ட கேட்கலாம். ஆனால் நான் சொன்னேன்ல ஒரு உறவு, அந்த பேலன்ஸிங்கோடு கேட்கணும். இல்லைனா நான் இப்போ வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு பொண்ணு கேட்குது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், அதை கேர் பண்ணுறது மாதிரியே பதில் சொல்லுவேன். கடைசியில் அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிரும், என் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஆனால் அந்த ஈர்ப்பு ஒரு தந்தையாவோ ஒரு ஆசானாவோ ஒரு ரோல் மாடலாவோ ஒரு அண்ணனாவோ இருக்கும்போது
மிகையாக போகாது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் மிகையாக போகாது. அது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி நான் ஃப்ரெண்டுங்க, நான் வந்து ஜஸ்ட்டு பேசுகிறேன், அந்த பையன் நல்லா பேசுகிறாப்புல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு புதிய பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு பையனுக்கு பிரச்சனை ஏற்படுது, அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷனில் எதில் இருக்கான்னு தெரில. அப்போ கூட ஒரு பையன்கிட்ட போய் கேட்குறாங்க, அவன் ஒரு அறிவுபூர்வமாக ஒரு ஐடியா கொடுக்குறான். டேய், யாராவது பிள்ளைகள்கிட்ட நீ பேசினீன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடுவாடாங்கிறான். சொல்கிறான் பாருங்க. இதுக்கு நான் யூனிஃபார்ம் போடலன்னா கவுண்ட் கொடுப்பேன். என்னென்னா அவன் வந்து கேட்குறான், கேட்டவனே என்ன சொல்கிறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் பாருங்கள் நார்மலாகவே நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு உறவில் வந்து பேசலாம், ஒரு அக்காவோ தங்கச்சியாவோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட் யாரோ ஒரு வகையில் பேசணுன்னா நமக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது பெண்கள்கிட்ட மட்டும் கிடையாது, தவறாக சொல்லக்கூடாது, ஆண்கள்கிட்டையுமே இருக்கும் அது. அவன் அப்படி பேசாமல் நெட்டில் போட்டு யார்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருக்கான். அது என்ன இது, நான் சொன்னேன்ல ஒரு லிமிட்டேஷனுக்கு மேலே போய் அதுவே அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதை வச்சு அவனுக்கு காசு பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு பிடுங்க ஆரம்பித்தோடனே இவன் என்னடா ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சுன்னு பயங்கர டிப்ரெஷனில் இருக்கான். அப்போ அவன் அந்த நேரத்தில் அந்த 7 மணிக்கு வர்றான், நான் பார்க்குறேன், பார்த்து அவன்கிட்ட பேசுகிறேன். பேசினதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார், என்னை பற்றி ஒரு வீடியோ வச்சுருக்கேன் சொல்கிறான், நான் யூடியூப்பில் போட்டுருன்னு மிரட்டுறா சார், காசு கேட்குறான் சார்ண்ணா. நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் போட மாட்டான் இருப்பான்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இன்னொருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் நைட்டு 11 மணிக்கு, அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணன்னு கேட்குறான். நைட்டு 11 மணிக்கு 11 மணிக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி அண்ணே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அவன் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கான்னு தான் அர்த்தம். 11 மணிக்கு எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண போகிறான். நான் பேசிவிட்டு நல்லா இருக்கேன் தம்பி, என்னப்பா அப்படின்னேன். அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நான் இருக்கிற பிரச்சனைக்கு செத்துடலான்னு நினைக்கிறேனே அப்படின்னா. நான் என்ன சொல்லியிருப்பேன், செத்துருப்பான்னு சொன்னேன். ஏன்னா ஒருத்தர் முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னத்தை சொல்கிறது, அவன் அண்ணே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குண்ணே, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு கடன் தொல்லை இருக்குது, இல்லை இவன் பிரச்சனை பண்ணுறான், இந்த கேஸில் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதை எப்படி சரி பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம ஐடியா கொடுக்கலாம். செத்துறேன்னா முடிவு பண்ண வேண்டாம், நம்ம போய் என்னத்தை சொல்கிறது. சரி செத்துருப்பான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அவன் திரும்ப ஃபோன் அடிச்சு அண்ணே என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. அப்புறம் திரும்ப சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, இந்த உலகத்தில் நம்மளால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கும் எதுவாக இருந்தாலும் சொல்கிறானே. அப்புறம் ஒரு விஷயத்தை இதே மாதிரி தான் சொன்னான், இந்த மாதிரி நான் பண்ணேன், அவன் வீடியோ கால் பண்ணி வச்சுட்டு என்னை மிரட்டுறான், ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான்னு. போட சொல்கிறான்னு. அவன் அடுத்து வீடியோ நீ அவன் வந்து ஒரு வகையான வீடியோ வச்சுருக்கேன் என்னை பற்றி, அதை நான் யூடியூப்பில் இல்லை இதில் வந்து போட்டு விட்ருவேன், ஃபேஸ்புக்கில் உங்கள் இதில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன சொன்னேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், அப்படி ஒருத்தன் மிரட்டினானா போட சொல்லணும், பயப்படக்கூடாது. கண்டிப்பாக நீ என்ன பண்ண மாட்டான், போட மாட்டான். நான் இன்னொன்று சொன்னேன், அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணானா அந்த வீடியோ கிளியராக இல்லை, இன்னொரு வீடியோ கிளியராக எடுத்து தர்றேன், அதை போட்டு விட்றான்னே. அவன் அதே மாதிரி சொல்லியிருப்பான் இருக்க, அவன் அதோட ஃபோனை கட் பண்ணிட்டான். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்படக்கூடாது. நீங்கள் ஒரு யூடியூப் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில, ஒரு வீடியோ அவங்க ஐ திங்க் அவங்க அன்புமணி ராமதாஸ் சார் இருக்கார்ல, அவங்க ஒய்ஃப்னு நினைக்கிறேன், இது சம்மந்தமாக ஒரு வீடியோ பேசியிருப்பாங்க. பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, எவனாவது ஒருத்தன் நியூடாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இல்லை இந்த மாதிரி வந்து உங்களை வந்து ஆபாசமாக சித்தரித்து ஒரு இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு முதன்முறையாக ஒரு பெண் ஓப்பனாக ஒரு இடத்துல இப்படி பேசுனது அவங்க தான். அதே தான் நானும் சொல்கிறேன், எந்த சூழல்லையும் எந்த மிரட்டலுக்கு எந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. பண்ணிக்க போ, அதை என்ன பண்ணிக்கணும், நம்ம கையாண்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு பிரச்சனை தான், என்னது, நம்ம சாகிறது மட்டும்தான், மற்ற எதுவுமே பிரச்சனை கிடையாது. நம்மெல்லாம் எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், சாவை நோக்கி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் ஐஏஎஸ் ஆவேன், ஐபிஎஸ் ஆவேன், தொழிலதிபராவேன், டைரக்டராவேன், கிரியேட்டராவேன், அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரே ஒரு விஷயந்தான், பிறப்பு இறப்பு, அவ்வளோதான். கரெக்டா? இப்போ மறுபடியும் அந்த பையனுக்கு வருவான். அந்த பையனுக்கு இதே விஷயத்த சொன்னேன், நான் இருக்கும்போதே ஃபோன் அடிச்சிட்டான். ஃபோன் வருது, நான் வாங்கி பேசுகிறேன், இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்.
இன்ஸ்பெக்டர் பேசுகிறான்னு நம்ப மாட்டாங்க. அதனால் எப்போவுமே வாக்கி டாக்கியை பக்கத்தில் வச்சுக்கணும். வாக்கி டாக்கி சவுண்டு கிடச்சுன்னா அவன் தெரிஞ்சிடும் போலீஸ் ஸ்டேஷன் உண்மையாக போயிட்டாங்கன்னு. அதை வச்சுட்டு நான் அடிக்கிறேன். அடிச்சேன்னா அவன் சொல்கிறான், டக்குன்னு கட் பண்ணிவிட்டு மெசேஜ் போடுறான், நீ போலீஸுக்கு போயிட்டியா 10 நிமிஷத்தில் பாரு உன் உலகமே உன்னை அறியும் அப்படின்னு போடுறான். இவன் பயந்துட்டான். நான் போட மாட்டேன்னா டக்குன்னு போடுறான். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 70% யூடியூப்பில் அப்டேட் ஆகுதுன்னு அப்லோட் ஆகுதுன்னு அவன் பயப்படுறான். இங்கே இருங்க 70% இரு அதோட நின்றுடும் அப்படின்னு. 70 நின்றுச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் நமக்கு வந்தபடி வாய்க்கு வந்தபடி ஒரு மணி நேரம் அவன்கிட்ட பேசினேன். போகும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போனான், எனக்கு 1000 யானை பலம் இருக்குது சார், நான் ஏன் சார் சாகணுன்ட்டு போனான். ஸோ நம்ம எவ்வளோ கேஸு கண்டுபிடிச்சாலும் எவ்வளவு பண்ணாலும் நம்ம எத்தனையோ பேர்கிட்ட பேசினாலும் அந்த 1 மணி நேரம் ஒரு பேச்சை கேட்டு ஒருத்தன் டேப்லெட் சாப்பிட்ற ஒரு நபர் மாறிட்டாப்ல. அந்த பையன்ட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வச்சேன். எல்லார்ட்டையுமே சொல்கிறது தான், நான் நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சியன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு இது மாதிரி உதவிகள் தேவைப்பட்டு வந்துச்சுன்னா அப்போ நீ அவங்களுக்கு செய்ய அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அந்த நிகழ்வு ரொம்ப தான் இருக்கும். நீங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் எழுதி அமைச்சிருக்கான். பொதுவாக எல்லையில் பாதுகாக்கிறவங்க கண்ணுக்கு எதிரிங்க தெரிவாங்க, அதனால் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் உள்நாட்டு பாதுகாப்பு துறையினர் உங்களுக்கு எதிரி எங்கே எந்த ரூபத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனாலும் எங்களை பாதுகாக்கிறீங்க. அவங்கள கொண்டாடுற அளவுக்கு உங்களை மக்கள் கொண்டாடுறது இல்லை. ஒரு சிலர் செய்கிற வேலையால் மொத்த போலீஸையும் குறை சொல்கிறாங்க, ஏகப்பட்ட பட்ட பெயர்கள் வைக்கிறாங்க. இதே மற்ற பாதுகாப்பு படையில் நடந்தால் அந்த ஒருத்தரை மட்டும்தான் குறை சொல்லுவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டும் காவல்துறைக்கு போதிய வருமானமும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்ளம்னா ஒன்று சேர்ந்து பேச யூனியன் இல்லை, குடும்பத்தோட ஒரு விசேஷ நாட்களில் சேர்ந்து கூட இருக்க முடியறதில்ல. இதை பற்றினா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சார். இது கரெக்டான கொஸ்டின்னு. நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் எப்படி பார்க்குறேங்கிறத சொல்லிடுறேன். கஷ்டந்தான். நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நான்லாம் என்னோட கல்யாண நாள் இல்லை முக்கியமான நாட்களுக்கெல்லாம் என் மனைவி குழந்தைகளோட ஹோட்டல் வாசலில் போயிட்டு ஒரு பிரச்சனைனா அப்படியே திரும்பியெல்லாம் வந்திருக்கேன். அப்போ அந்த மாதிரி சூழலில் எனக்கு எப்படி இருக்குங்கிறத தாண்டி என் பசங்களுக்கும் என் ஒய்ஃபுக்கும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தருணங்களும் நடந்திருக்கு. எனக்கு இது ஒன்று மட்டும் கிடையாது, எத்தனையோ நிகழ்வுகளில் நான் பங்கேற்க முடியாமல் இருக்குது, அங்கே போக முடியாமல் இருக்கும். அதனால் பல பிரச்சனைகள் சொந்த பந்தத்தில் வரும், இதெல்லாம் இயல்பு. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், போலீஸ் நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் பெரிய தியாகம் பண்ணுறாங்க. அவங்க தான் டெடிக்கேட்டடாக இருக்காங்க. அவங்களோட புரிதல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ண முடியாது, சேவை செய்ய முடியாது. கரெக்டு தானே? ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு. வெளிநாட்டு பாதுகாப்பில் ஈடுபடுற ஒரு வீரர் யாரை எதிர்கொள்கிறாரு? யாரன்னா அந்நியர்களை வெளியே கையாளுறாரு. கரெக்டா? ஆனால் உள்நாட்டு பாதுகாப்பில் இருக்கிறவர் யாரை கையாளுறாரு? நம்மளோட வாழ்கிற சக குடிமக்களை கையாளுறாரு. அப்போ அதில் எப்படி வேணாலும் கையாண்டுக்கலாம், இதில் அப்படி கையாள முடியாது. ஏன்னா என் முன்னாடி நிற்கிறவன் யாருன்னா எங்கள் அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அக்கா, தங்கச்சி எல்லாருமே. ஸோ எப்படி வெளிநாட்டிலேருந்து வர்ற ஒரு பிரச்சனையை ஒரு வீரர் கையாளுறாரோ அதை விட பல மடங்கு உள்நாட்டு வீரருக்கு பிரச்சனை இருக்குது. அதை கையாளுறதுக்கு திறமை வேணும், கையாளுறதுக்கு புரிதல் வேணும். அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் காவல்துறையில் சக்சீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சமூக விரோதி, ஒரு குற்றவாளி அல்லது ஒரு சூழலுக்கு எதிரானவன் அப்படின்னு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, ஒரு ஆளை எப்போவுமே சொல்ல முடியாது. ஒரு சம்பவத்தில் அவன் நல்லவனாக இருப்பான், இன்னொரு சம்பவத்தில் அவன் கெட்டவனாக இருப்பான். அவனை அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாது, எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி எப்பா இவன் கொலைகாரன், இவன் எங்கே பார்த்தாலும் கொலை தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, அவனை கையாள முடியாது.
ஒரு இடத்துல கொலை பண்ணியிருப்பான், ஒரு இடத்துல அமைதியாக நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல அமைதியாக நிற்கிறவனா நம்ம வாட்ச் தான் பண்ணணும். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன், எதுக்கு வந்திருக்கான், வேறு எதுவும் சம்பவம் பண்ண போகிறானா அப்படின்னு யோசிக்கணும். அது மாதிரி இந்த புரிதல் இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் அப்படின்னா அவரோட பார்வையும் அவரோட செயலும் தவறாக அமைஞ்சிரும். அப்படி ஒருபோதும் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த சூழலை கையாளக்கூடிய ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை உள்வாங்கியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நாடு உள்நாட்டு பாதுகாப்பில் இருக்கிறவங்க நம்ம நாட்டோட வளர்ச்சியும் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையும் புரிந்தவராக இருக்கணும். இப்போ நம்ம இப்போ மக்கள் தொகை இவ்வளோ பேர் இருக்காங்க, இத்தனை கோடி பேர் இருக்காங்க, இத்தனை கோடி பேருக்கான போதுமான உள்கட்டமைப்பு நம்மள்கிட்ட இல்லை. கரெக்டு தானே? நம்ம சொல்லலாம் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். இந்த இருக்கிற பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரியும் உள்கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரியும் கல்வி தரத்துக்கு தகுந்த மாதிரியும் மக்களோட புரிதலுக்கு தகுந்த மாதிரியும் தான் நம்ம இங்கே நடந்துக்க முடியும். நான் யாரை பார்ப்பேன்? ஒரு போலீஸு நல்லா ரிச்சாக படித்தவனையும் பார்ப்பேன், ஒன்றுமே படிக்காமல் புரிதலே இல்லாதவனையும் பார்ப்பேன். அப்போ ரெண்டு பேருக்கிட்டையும் நான் வந்து என்ன பண்ணணும்? நான் உரையாடணும். அவன் கொண்டு வர்ற பிரச்சனையும் நான் கையாளணும், இவன் கொண்டு வர்ற பிரச்சனையும் கையாளணும். அப்போ நான் ரெண்டு விதமாக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ பொறுமையும் புரிதலும் இருக்கணும். அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சூழலில் தான் இன்றைக்கி உள்நாட்டு பாதுகாப்பில் இருக்கிற ஒவ்வொரு வீரருமே இருக்காங்க. அதுலேயும் போலீஸ் இருக்காங்க. அந்த போலீஸில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் அறிவுபூர்வமாக இருக்கிறது தமிழ்நாடு போலீஸ். சூப்பர் சார். இப்போ ரெண்டு பேர் ஒட்டி பிறப்பாங்கல்ல, அதாவது இரட்டையர்கள். அதில் ஒருவர் வேறு ஒருவனை கொலை பண்ணிட்டான், கேஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரெண்டு பேரையுமே சிறையில் வைப்பீங்களா? என்ன சார் பண்ணுவீங்க? ஒட்டியே இருப்பாங்க, இப்படி ஒட்டியே இருப்பாங்க. மாற்றான் படத்தில் வர்ற மாதிரி. ரைட்டு. இல்லை, அது நீதிபதி தான் முடிவு பண்ணணும். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம குற்றவாளியை கண்டிப்பாக நீதிமன்ற காவலில் வைக்கணுங்கிறது தான் போலீஸோட எண்ணம். கரெக்டு தானே? அதுக்காக கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்காக அவரை ஆப்ரேட் பண்ணி தனியாக விட்டுட்டு ஒருத்தரை உயிர் எடுத்துகிட்டு என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. கரெக்டு தானே? ஒரு கர்ப்பிணி பெண்ணு இருக்காங்க, தப்பு பண்ணிடுறாங்க. இப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்கள போய் சிறை தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் இது. ஒருத்தர் போகும்போது இன்னொருத்தரும் அதை உள்ளே போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதை முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம் தான். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் அதை முடிவு பண்ணலாம். அந்த நேச்சர் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்து இருக்குது. என்ன பண்ணார், குற்றம் என்ன பண்ணாருங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. இதை டிசைட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் போலீஸ் ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்க. தாலுக் எஸ்ஐ பெஸ்ட்டா, தாலுக் எஸ்ஐ பெஸ்ட்டா, டிஎஸ்பி எஸ்ஐ பெஸ்ட்டா, ஏஆர் பெஸ்ட்டா? இது எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான கொஸ்டினை நான் முதல்ல சொன்னேன்ல. போலீஸில் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், டிஎஸ்பின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஏஆர் போலீஸ், மூணாவது எலண்டோ போலீஸ். இந்த 3 தான். ஒருத்தரை கான்ஸ்டபிளாக ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டாலியன் போவார், அடுத்து ஏஆர் வர்றாரு, அடுத்து எலண்டோ வந்துடுவார். ஆனால் எஸ்ஐயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்ட் எஸ்ஐ எலண்டோ, டைரக்ட் எஸ்ஐ ஏஆர், டைரக்ட் எஸ்ஐ டிஎஸ்பி. வந்ததுக்கப்புறம் அவங்க எலண்டோவுக்கு போகிறதுனா கன்வர்ஷன் ஆகிக்கலாம், மாறிக்கலாம் எலண்டோவுக்குள்ள. ஆனால் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு தான் வேறு. இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நல்ல ரெஸ்ட்டு வேணும், வீட்டிலே இருக்கணும், இல்லை ஒரு இடத்துல இருந்தால் என் ஃபேமிலி போதும், எனக்கு எல்லண்டோவில் அங்கே இங்கே போய் இந்த ஆர்ப்பாட்டம் அக்யூஸ்ட் பிடிக்கிறது அது கேஸ் எல்லாம் எனக்கு வேணான்னு சொன்னால் இந்த ஏஆரையும் பட்டாலியனையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும், அதுவும் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது தான். நேரடியாக ஒரு காவல் நிலையத்திலிருந்து இப்போ சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அது எலண்டோ தான். இதில் கேட்டகரைஸ் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து இன்னொரு அரசு அதிகாரி இருப்பார், ஒரு தாசில்தாரோ பிடிஓவோ வேறு ஒருத்தர் இருப்பார். அந்த இடத்துல அவர் ஒரு கான்ஸ்டபிளோட ரேங்க் அதிகம், கரெக்டாக?
ஆனால் அவர் சொன்னாங்க நான் பப்ளிக் கேட்க மாட்டான். ஒரு கான்செப்டில் அங்கே நின்றுக்கிட்டு பயங்கிட்டு அப்படின்னா போயிடுவான். ஒரு பெரிய கார் பிஎம்டபிள்யூ கார் ஒன்று நிப்பாட்டு இங்கிட்டு ஓரங்கட்டு அப்படின்னா நின்றுவான். இதே இன்னும் ஒருத்தர் சிவிலில் வந்து ஒருத்தர் நின்றுட்டு சொன்னார்னா என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாங்க. நீ யாரையா முதல்ல, நீ ஓரம் போயம்மா. ஸோ இங்கே ரேங்க் பிரச்சனை கிடையாது, நேச்சர் ஆஃப் ஒர்க்கு அதுதான். சூப்பர் சார். இந்த மாடர்ன் லைஃப்பில் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எல்லாரும் ஆணை தான் தப்பு சொல்கிறாங்க. மீடியா ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எப்போ பார்த்தாலும் ஆண்களே குறை சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது நான் முதல்ல சொன்னேன், நம்ம இதை வந்து இது ஒரு விதண்டவாதத்துக்காக சொல்லியிருக்கலான்னு வச்சுங்களேன். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழுது, கரெக்டா? அந்த உயிரினங்களில் மனிதன்தான் எல்லா உயிரினத்தையும் கையாளுறான். எல்லா உயிரினத்துக்கும் மேலானதாக அவன் கருதி அடக்குமுறை செய்கிறான், கரெக்டு தானே? அதில் அந்த மனித இனத்தில் ஆண் தான் சக மனிதனான பெண்ணை வந்து எப்படி கையாளணுங்கிறதையும் அவன் தான் எழுதுகிறான், கரெக்டு தானே? பெண்கள் எழுதலை, ஆண் தான் சொல்கிறான். பெண்ணுரிமையை பற்றி யார் பேசுகிறா? ஆண் தான் பேசுகிறான். பெண்கள் எப்போதும் ஒருபோதும் எனக்கு பெண்ணுரிமை எனக்கு இல்லை அப்படின்னு யாருமே என்ன பண்ணலை, கேட்கலை. அந்த சூழல் ஒருத்தங்க 2 பேர் மட்டும்தான் இன்னமும் சமுதாயத்தில் இருக்காங்க. அதாவது ஒருவன் அவனை அறியாமையே சில நேரங்களில் என்ன பண்ணுறான், அடிமையாகவே இருக்கான், அதை புரிஞ்சுக்க மாட்டான். அப்படி பார்க்கையில் ஒரு ஆண் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் இந்த உயிரினம் இப்படி தான் இருக்கணும், ஆண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு சட்டத்தை வகுக்கிறான். அந்த சட்டத்தை வகுக்கிறவனு யாருன்னு கேட்டால் எல்லா ஆண்களான்னு கேட்டால் எல்லா ஆண்களும் கிடையாது. அதில் எவன் ஆதிக்கம் செலுத்துகிறானோ அந்த ஆண் தான் என்ன பண்ணுறான், சட்டத்தை ஏற்றுறான், கரெக்டு தானே? அந்த ஆண் தான் வந்து சட்டத்தை ஏற்றுறான். அப்படி அந்த ஆதிக்கமான ஒரு சூழலில் பெண்கள் தான் அதிகபட்சமாக பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஆணாதிக்கம் உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க. பெண்ணாதிக்கம் ஒரு இடத்துல எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கும். அது எங்கே இருக்குன்னா குடும்பத்தில் வேணால் இருக்கலாம், கரெக்டா? எவ்வளோ பெரிய வீரவசனம் பேசுகிறவனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அவன் வீட்டில் அமைதியாக இருப்பான், அடிமையாக இருக்க மாட்டான், அமைதியாக இருப்பான், சரியா? அப்படி தானே? ஏன் அப்படின்னா அவனோட தோழிக்கு, அவனோட காதலிக்கு, அவனோட மனைவிக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறான். அது அடிமைத்தனம் கிடையாது. அது மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதை சொல்லலாம். அதர்வைஸ் என்னைய கேட்டால் பெண்கள் சட்டம் இயற்றினால் மட்டுமே சமத்துவம் இருக்கும். பெண்கள் சட்டம் இயற்றணும். பெண்கள் சொல்லணும், எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு இவன் தான் வேணும், நான் இந்த விஷயத்தை தான் அடைவேன் அப்படின்னு யார் முடிவு பண்ணணும்? பெண்கள் முடிவு பண்ணணும். அது இந்தியாவில் நம்மளோட கலாச்சாரத்தில் இன்னும் அந்த அளவுக்கு வரல. அதானே நிதர்சனமான உண்மை. எல்லாரும் பேசுவான், வேலைக்கு போகணுமான்னு கேட்டால் வீட்டில் போய் அதெல்லாம் வேணாம் சும்மாரு அப்படிம்போம். போக்கத்த பெண்கள் போலீஸுக்கு வரலாமா சார்? போக்கை கற்ற எல்லா பெண்களும் போலீஸுக்கு வரலாம். உங்க உயர் அதிகாரி தப்பு செஞ்சா தட்டி கேட்பீங்களா இல்லை ஒத்துழைச்சு போயிடுவீங்களா? அதாவது உயர் அதிகாரி ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டார், சக அதிகாரியும் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டார், கீழ் அதிகாரியும் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டாங்க.
தப்பு செஞ்சால் சட்டம் அனைவருக்கும் ஒன்று தான், சட்டம் கண்டிப்பாக கேள்வி கேட்கும். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெருசு போல இருக்கேன். உங்க பொண்ணை போலீஸ்க்கு படிக்க வைப்பீங்களா? அது அவங்க இஷ்டம். ஏன் 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 இப்போ ஸ்பெசிஃபிக்காக என் பையனை கேட்கலாம்ல, ஏன் பொண்ணை கேட்குறீங்க? அது மாதிரி யோசிக்கிறதே தப்பு. அது மாதிரி யோசிக்கிறதே தப்பு. ஒரே விஷயந்தான், நான் ஏற்கனவே இதே ஸ்டேஜில் வேறு ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தீண்டாமை எங்கேருந்து ஆரம்பிக்குது? நம்ம உடம்புலேருந்து நம்மள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த கை என்ன கையே? இந்த கை என்ன கையே? ரைட்டு லெஃப்ட்டு கிடையாது. இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் ஒன்றா? இந்த காலுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் இந்த காலுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் ஒன்றா? இல்லை. ஏன்? ஒரு மனிதன் தனக்குத்தானே கொடுத்துக்கிறான் ஒரு தீண்டாமைய. கரெக்டா? ஆனால் அதை உடைச்சது காவல்துறை தான். எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயில எந்த காலை எடுத்து வைப்போம்? வலது காலை. போலீஸ் எந்த காலை எடுத்து வைக்க? இடது காலை. லெஃப்ட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைப்போம் நாங்கள். லெஃப்ட்டு ரைட்டு தான் சார், ரைட்டு லெஃப்ட்டு கிடையாது. மார்ச் பாஸ் பண்ணும்போது இங்கே நாங்கள் நிறைய பேர் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறோம் போலீஸ் எஸ்ஐயில். ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க இன்டர்வியூக்கெலாம். எங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க சார்? இல்லை, என்னையை பற்றி யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எங்கள் வீட்டில் என்னையை தவிர யாருக்குமே இந்த வேலை பிடிக்காது. சீரியஸாக இன்ன வரைக்கும் நான் இப்போ வேலையை விட்டுட்டேன்னு எங்கள் வீட்டில் சொன்னேன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. ஏன்னு தெரில. ஆனால் எனக்கு உயிரா வேலையான்னு கேட்டால் நான் வேலைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கும் போலீஸ் வேலை. நான் இதுக்கான பதிலை நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் பொண்ணை போலீஸுக்கு படிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களோட லைஃபு உங்கள்கிட்ட, நீங்கள் எதுவாக ஆகணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், இன்னொருத்தர் டிசைட் பண்ணக்கூடாது. அதனால் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா செய்யுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ராம்ஜி நகருக்கு பஸ்ஸு சரியாக வர மாட்டாங்க தான் சார். அதுக்கு உங்களால் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமிங் சொல்லுங்கள். அந்த டைமிங்கில் டெப்போ மேனேஜர்கிட்ட சொல்லி வர வைப்போம். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், சார்ட்ட சொல்லுங்கள், நான் கேட்டு சொல்லிடுறேன். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் போஸ்டிங் வந்த பிறகு ஃபஸ்ட்டு கேஸை ஹேண்டில் பண்ணும்போது எப்படி உணர்ந்தீங்க சார்? இல்லை, அதாவது என்னென்னா, நான் சொன்னேன்ல முதல்ல, மனசை வந்து எந்த வகையிலையுமே வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு உருவகப்படுத்த முடியாது. நான் ரொம்ப நாளாக என் மனசை என்னோட தேடல் வந்து என்னோட மனதுக்குள்ளே இருக்குது. மனசை எப்படி ஒரு உருவகப்படுத்துறது, ஒரு கல், மண், உருண்டை, செவ்வகம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவகத்தில் ஏதாவது ஒரு பொருளோட நம்ம வந்து அதை வந்து என்ன உருவகப்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு நினச்சா எதுலேயுமே படுத்த முடியல. எதுலேயுமே படுத்த முடியல. அப்படிங்கும்போது அப்போ அதோட தேடல் எனக்கு அதிகமாயிருச்சு. சரி, இந்த மனசில் என்னென்னலாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டது, என்னோடய பர்சனலாக எந்த விஷயமே என் மனசுக்குள்ளே இருந்து மறையலை, அழியலை. ஆனால் அது ஒளிஞ்சிருக்கு. எப்படி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, நான் நிறைய விஷயங்களை கேட்குறது, நிறைய விஷயங்களை பார்க்குறது, நிறைய விஷயங்களை பேசுகிறதுனால எனக்கு அதிகப்படியான தகவல்கள் என் மனசில் இருக்கிறதுனால நான் என்னோடய ஃபஸ்ட்டு உள்ளது ரொம்ப கீழே ஆள் மனசுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஞாபகத்தை கொண்டு வர்றதுக்கான நேரமும் இல்லை. இப்போ என் வீட்டில் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கான், நான் அப்படி உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னைய அவன் எக்ஸை நினச்சிக்கிட்டு இருக்கியாங்க. சொல்ல அது கிண்டல் பண்ணான், நான் தான் லவ்வே பண்ணலையே அப்படின்னு அதுக்கிட்ட சொல்லுவேன். அப்போ
அப்போ அந்த எக்ஸை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா என்னாகும், நமக்கு அது லைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டு தானே? நம்ம லவ் பண்ணியிருக்கணும், அதனால் அந்த எக்ஸ் இருக்கணும், அந்த நினைப்பு இருக்கணும். கரெக்டா? அது மாதிரி ஃபஸ்ட்டு கேஸை ஹேண்டில் பண்ணது எனக்கு மேபி ஞாபகம் இப்போதைக்கு இல்லை. முதல்ல யூனிஃபார்ம் போடும்போது நமக்கு ஒரு பூரிப்பு இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எனக்கு எப்போவுமே இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு கர்வமாக ஒரு இடத்துல இருந்ததில்லை. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் என்னை பற்றி ஏதாவது புகழ்ந்து பேசுனீங்க அப்படின்னா நான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வெக்கப்பட்டுருவேன். அது எப்படி இருக்கும், நான் ஒரு ஆள் உட்காந்துருக்கேன், நீங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, என்னை பற்றி எப்படி மேடை பேச்சுக்கு என்ன பண்ண முடியும்? சார் யார் தெரியுமா, அவர் மாதிரி ஐயோ அப்படின்லாம் சொல்ல போகிறோம். சும்மாச்சும் பிடிக்கலைனாலும் சார் அதை பண்ணார், இதை பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியாயிடுவோம். ஒரு மாதிரி இது இருக்கும். இல்லை சார் சொன்னதெல்லாம் அப்படி பொய் கிடையாது, உண்மை தான். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சர்வீஸ் முடித்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என் வயசுக்கே ஒருத்தர் காவல்துறையில் சேர்ந்து ரிட்டையர் ஆனால் எவ்வளோ வேலை பார்த்துட்டு போகிறோ அது மாதிரி 5 பேர் வேலை பார்த்த வேலையை இன்ன வரைக்கும் நான் பார்த்ததா உணர்றேன். அதனால் நிறைய வேலை பார்த்துருக்கேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த யூனிஃபார்ம் போட்ட பிறகு கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்பீங்களா சார்? முன்னாடி பார்ப்பேன், இப்போ கொஞ்சம் வயிறு விழுந்துருச்சா பார்ப்பேன், என்னடா வயிறு விழுந்திருக்கு, நம்ம ஏன் உடம்பை விட்டுட்டோம் அப்படின்னு யோசிப்பேன். ஒரு வகையான வாழ்வியல் இருக்குது, அந்த வாழ்வியலை என்னால் வாழ முடியலை. நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு, நிறையா ஒர்க் லோடு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால என்னைய முதல்ல என்ன பண்ண முடியலை, கவனிச்சிக்க முடியலை. அதுதான் உண்மை. அதனால் கண்ணாடி முன்னாடி பார்ப்பேன். எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், நம்ம அடுத்தவங்கள பார்க்கும்போது அவங்கள வர்ணிப்போம். அது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ, அழகாக இருக்காங்க, கலராக இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்கான்னு வர்ணிப்போம். ஆனால் அதில் எல்லாரை பற்றியும் நெகட்டிவும் பாசிட்டிவும் நம்ம வர்ணிப்போம். ஆனால் ஒருத்தன் தன்னை பார்க்கும்போது பாசிட்டிவாக மட்டுமே வர்ணிப்பான். கண்ணாடியை பார்த்தா என்ன பண்ணுவான், அழகாக இருக்கே, நரைச்ச முடி கூட நல்லா இருக்கே, செம்பட்டை கூட நல்லா இருக்கே, மூக்கு நல்லா இருக்கேன்னு எல்லாருக்குமே இருக்கும் அது. ஆனால் வெளியில் போன என்னடா முடி என்ன தைச்சிட்டு வர மாட்டியாடான்னு அவன் சொல்லுவான். ஆனால் நம்ம எப்படி பார்ப்போம், கண்ணாடியில் அழகாக இருக்கே அப்படின்னு பார்ப்போம். கரெக்டு தானே? இந்த கூல் சுரேஷ் சொல்லுவான், கூல் சுரேஷ் சொல்லுவான், ஏப்பா என்ன அண்ணே உங்களுக்கு வலிக்கு அதிகமாகிடுச்சு, வலிக்கு இல்லை தம்பி, ஏறுநத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குமா. ஸோ பார்க்குற பார்வை தானே, யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ தூரம் இல்லை முடி, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வழுக்குன்னு சொல்லுவோம். அவன் என்ன சொல்கிறான், கொஞ்சம் ஏறுநத்திங்க அப்படிமா. ஆட்சி மாறும்போது காவல்துறையோட செயல்பாடு மாறுமா சார்? ஆட்சி மாறினாலும் எந்த சூழலில் எந்த மாதிரியான கவர்மெண்ட் அமைஞ்சாலும் காவல்துறையோட போக்கு மாறாது. மாறாக அதை விமர்சிப்பவரோட ஆட்கள் தான் மாறுவாங்க. அதனால மாறினது மாதிரி ஒரு பின்பம் தெரியும், அது மாறாது. காவல்துறைக்கு ஒரே ஒரு செயல்பாடு தான், அது சட்ட செயல்பாடு மட்டும்தான். அது ஆட்சியாளர்கள் மாறும்போது அவங்க செய்கிற ஒரு அரசியல் போக்கு அது. நான் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், எல்லா ஆட்சியிலையுமே வேலை செஞ்சுருக்கேன், என்னோடய செயல்பாடு எனக்கு மாறினது மாதிரி தெரியலை, அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அது மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விமர்சனம் மாறி மாறி இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம காவல்துறையிலேருந்து சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. அவங்களோட பார்வை எப்படி? ஒரு இடத்துல வன்முறை வந்துச்சுன்னா அங்கே ஷூட்டிங் ஆர்டர் யார் கொடுக்க முடியும் சார்? பொதுமக்களை பார்த்து சுடக்கூடிய உத்தரவை யார் தர முடியும்? அதாவது இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. இந்த என்கவுண்டர் ஆர்டர் சொல்கிறாங்கல்ல, உனக்கு என்கவுண்டர் ஆர்டர் இருக்குது, அது இருக்குது, அது இருக்கான்லாம் சொல்ல மாட்டாங்க. சட்டத்தில் அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்குது, தற்காப்புன்னு ஒன்று இருக்குது. எனக்கோ எனது உயிருக்கோ ஆபத்து ஏற்படும் போது என்னை உயிரை தற்காத்து கொள்வதற்காக நான் எந்த விதமான செயலையும் செய்யலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே சுடுங்கன்னு சொல்லலை, அடுத்தவனை கொல்லுங்கன்னு சொல்லலை, உன்னே நீ தற்காத்துக்க, அதுக்காக நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நான் ஒரு பப்ளிக்காக இருந்தேன்னா என்கிட்ட அருவா இருக்கும், அவன் துப்பாக்கி வச்சுருந்தானா என்னை தற்காப்பதுக்கு என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நான் அருவா வச்சுருக்கிறதுனால அவனை தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வான்.
அப்படி தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவார். அப்போ அதே மாதிரி மற்றொருவரின் உயிருக்கோ அல்லது உடைமைக்கே சேதத்தை இன்னொருத்தரால் ஏற்படுத்தும் போது அதையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு பக்கத்தில் இருக்க சக மனிதனோட கடமை. அதில் காவல்துறைக்கு அதிக பங்கு இருக்குது. அதுக்காக ஒரு ஆக்ட் பண்ணுவார் அவர் அந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த சூழலில் ஒரு கலவரம் வருது, எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க, நிறைய இன்ஜுரி ஆகுது, நிறைய பேர் டெத் ஆகுறாங்க, இங்கே உயிரிழப்பு அதிகமாக போகுதுன்னு அந்த இடத்துல கருதுனாங்கன்னா லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்ட் யார்? போலீஸ். லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். யார் அவர்? கலெக்டர். லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர் யாருன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸரு போலீஸ் கிடையாது. லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்ட், லா என்ஃபோர்ஸிங் ஆஃபீஸர் தான் போலீஸு. ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க, அந்த சட்டத்தை அமுல்படுத்துறது, அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் போலீஸோட வேலை. அவங்க சட்ட ஒழுங்கை பேணி கேட்குறது வருவாய்த்துறையோட வேலை. கலெக்டர் சார் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு கீழே உள்ளவங்களோட வேலை. அங்கே ஒரு அதிகாரி இருப்பார். இப்போ இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி போலீஸ் நீங்கள் இப்படி ஆக்ட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் படி நடக்கும். அங்கே ஒருத்தர் கெட்ட வார்த்தையிலே மாறி மாறி பேசிக்கிறாங்க, சுடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சும்மா கையால் அடிச்சுக்கிறாங்க, சுடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னேன்ல, ஒரு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதற்காக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த உத்தரவு ரெவன்யூலேருந்து கொடுப்பாங்க. ஒருபோதும் நான் முதல்ல சொன்னேன்ல, உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு பாதுகாப்பில், உள்நாட்டு பாதுகாப்பில் எனக்கு எதிராக நிற்கிறது யார்? என் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து நான் என்ன பண்ண மாட்டேன்? அவங்கள சுட மாட்டேன், அவங்கள எதிரியாக பார்க்க மாட்டேன். நான்னா காவல்துறை எதிரியாக பார்க்க மாட்டோம். அப்போ முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்ப்போம். முடியாத போது தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு ஆர்டர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சுடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது சுடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்துருக்கணும் அந்த இடத்துல. காவலன் ஆப்பை பற்றி, SOS ஆப், ஸ்மார்ட் காவலன் ஆப், உங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுமா? இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், பெண்கள், ஆண்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறத விட ஒரு பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு அல்லது குழந்தைகள் பாதுகாப்பு. காமனாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சூழல் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பை என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. நான் அந்த இடத்துல பக்கத்தில் நிற்கிறேன், ஒரு பொண்ணு பேசுது, அந்த பொண்ணை நான் என்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன், பிடிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல அந்த ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடாது. அந்த வாய்ப்பை வழங்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தள்ளி நிற்கணும். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னா, இங்கே நின்று பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணணும்? 2 ஸ்டெப்பு முன்னாடி வரணும். உங்கள்கிட்ட 2 ஸ்டெப்பு முன்னாடி வரதுக்குள்ளே நீங்கள் 4 ஸ்டெப்பு பின்னாடி போயிடலாம். ஆனால் நீங்கள் எங்கே நின்றுக்கிட்டு பேசுனீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்? பிடிச்சிடுவேன் அப்படியே. கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு அந்த வாய்ப்பை வழங்கக்கூடாது. அப்படி ஒரு வாய்ப்பு அவன் ஏற்படுத்திட்டான், எதிராளி ஏற்படுத்திட்டான் அப்படின்னா அந்த சூழலில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை கவனிக்கிறது மாதிரி ஒரு செயலை செய்யணும். அது என்ன செயல்னா கத்தணும், ஹெல்ப்னோ அல்லது காப்பாற்றுங்கனோ, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கத்துனீங்கன்னா என்னாகும்? சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்துருவாங்க, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடுவாங்க. கரெக்டா? அடுத்து அந்த இடத்த விட்டு ஓடிடணும். ஓடிட்டிங்கன்னா அவன் விரட்டுவான். அப்போ எல்லாரும் பார்த்துருவாங்க, பின்தொடர்ந்தும் உங்களுக்கு உதவிக்கு ஆள் வந்துடுவாங்க. அப்படி யாரும் இல்லைனாலும் நீங்கள் ஓடி போய் உங்களுக்கு யார் பாதுகாப்பாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் என்ன ஆயிடணும்? போய் சேர்ந்துடணும். போய் சேர்ந்ததே அவன் ஆளாக இருக்கக்கூடாது. விரட்டிட்டு வர்றவனோட ஆள்கிட்ட போய் பக்கத்தில் அண்ணே காப்பாற்றுங்கன்னு சொன்னால் அவனை கூட்டி போயிடுவான். ஸோ அது மாதிரி அந்த இடத்துல அந்த சூழலை கையாளுற ஒரு பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கணும். அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பு அது. இது தவிர்க்கிறது. இது இல்லாமல் எந்த இடத்துலையுமே இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அசௌகரியமான ஒரு இது தெரியுது, ஒரு மாதிரி ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான், இல்லை ஒரு மாதிரி நம்ம டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் SOS ஆப்பு, அதாவது ஸ்மார்ட் காவலன் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் 3 ஷேக் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 செகண்ட் கேமரா உங்களை அறியாமையே ஆன் ஆயிரும். அப்போ நீங்கள் செல்லை இப்படி வச்சுக்கணும். 15 செகண்ட் இப்படி வச்சிடக்கூடாது. இப்படி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓடுவீங்க, இல்லை சத்தம் போடுவீங்க, ஏதோ ஒன்று அந்த இடத்துல பதிவாகும். அது
மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் சென்னைக்கு போகும். அங்கே அவங்க பார்ப்பாங்க உங்கள் லொக்கேஷனை, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் நியரஸ்ட்டில் எந்த போலீஸ் இருக்காங்களோ, இப்போ என் நம்பர்லாம் இதாக இருக்கும், அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு ஷேர் ஆயிரும். ஷேர் ஆனோடனே நான் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துடுவேன். ஸோ அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். அதை நீங்கள் எல்லாருமே இதில் என்ன பண்ணணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே. தப்பு கிடையாது. பாதுகாப்பு வந்து எவனோ ஒரு தம்பி ஒருத்தன் கேட்டான்ல, நான் பெண்களால் பாதிக்கப்படுறேன், எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு, அது மாதிரி. நீங்கள் எதாவது என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா சார்? இல்லை, தேவைப்படலை. என்ன இல்லை, நான் தான் முதலே சொன்னேன்ல, ஒரு சூழல் அமையணும்னு. அதாவது செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது வந்து என்னென்னா அட் ப்ரெசன்ட் நடக்கிறது, பிளானிங் கிடையாது. பிளானிங்னா என்ன ஆயிரும், மர்டரு. நான் முன் திட்டமிடல் செஞ்சு ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா அது வந்து என்னது, மர்டர். ஒருத்தனை கொலை பண்ண போகிறேன், ஒரு இடத்துல நிற்கிறான், நான் எப்போவுமே பிஸ்டல் வச்சுக்கிட்டே ரவுண்ட்ஸில் போயிட்டுருக்கேன், அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அங்கே ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து, இல்லை வேறு ஒரு அசாதாரண சூழல் நடக்குது, இல்லை நிறைய பேர் சாக போகிறாங்க, ஒரு மாதிரி இருக்குது. அது அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னா அதை நான் யூஸ் பண்ணலாம். லத்தியவோ துப்பாக்கியவோ அல்லது என்னோடய கையவோ அல்லது சட்டத்தையோ அல்லது வாயையோ ஏதோ ஒன்று என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் பிளானிங்கில் போய் நம்ம என்கவுண்டர் ஒருத்தரை சுடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ மர்டரு. அந்த மாதிரி சூழல் எந்த போலீஸ் ஆஃபீஸருமே பண்ண மாட்டாங்க. இந்த வேட்டையன் படத்தில் வர மாதிரி என்கவுண்டர் சரியா தப்பா சார்? மனித உரிமை மீறலா? இல்லை, அந்த படத்தை ஆழ்ந்து பார்க்கல சார் நான். நீங்கள் பார்க்கலங்கிறத நானும் பார்த்துட்டேன் சார். சூப்பர் சார். ஃபைனல் கொஸ்டின், இந்த பொண்ணுங்கள்டேருந்து எப்படி பசங்க தப்பிக்கிறது சார்? ஒரே விஷயந்தான், சிம்பிளான கான்செப்டு. அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். அவங்கவுங்க வேலையை பார்த்தா யாருனாலையும் யாருக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஒரு ரிவால்வரில் எத்தனை புல்லட் இருக்கும் சார்? மொத்தம் 13 லோட் பண்ணலாம். ஆனால் 12 தான் நம்ம லோட் பண்ணுவோம். மேக்ஸிமம் 10 லோட் பண்ணுவோம். அது 13 லோட் பண்ணுவோம். பழைய கதை. அது வந்து பிஸ்டலு, சாரி ரிவால்வரு. சாரி, நீங்கள் ரிவால்வர் தானே கேட்டீங்க. ரிவால்வர் வந்து 6, பிஸ்டல் வந்து 13. மேகசின் இருக்கும். ஆமாம், அந்த ரவுண்டாக இருக்கும்ல, ஓட்ட. அதனால அட்வான்ஸ் ஆகிடுச்சு நிறைய. சூப்பர்ல, நிறைய என்ஜாய் பண்ணீங்களா? என்ன கேட்குற அப்படி? இங்க போலியா ராகுல்னு ஒரு பையன் இருக்கான். பேரை மாற்றி லெட்டர் எழுதி கொடுக்குறான். அவனை நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? போலி ராகுல அவனை தனியாக நம்ம இல்லை, எப்போவுமே நம்மளோட அடையாளத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் கேட்டிங்கல்ல ஹானஸ்டி, ஹானஸ்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கல்ல, நேர்மைனா என்னன்னு கேட்டிங்கல்ல, நம்மளோட சொந்த அடையாளத்தோட கேட்குற கேள்விகளும் அது ஒரு ஹானஸ்டி தான். அதனால தான் சொன்னேன், ஹானஸ்டியை வந்து ஒரு வரையறுக்க முடியாது. அது நேரம், காலம், ஆள், பொழுது, நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது அது ஹானஸ்டிங்கிறது. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்தபோது நான் நல்லவன் இல்லை ஆனால் நேர்மையானவன் ஏதோ ஒன்று சொன்னீங்க சார். அதை மட்டும் சொல்லி பஞ்சா முடியும் பார்ப்போம். இல்லை, லாஸ்ட்டாக என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து ஹானஸ்ட் இல்லை ஆனால் நாட் கரப்டட் அப்படின்னு சொன்னேன். ஏன் ஹானஸ்ட் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஹானஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்து சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன வரையறைக்குள்ளே என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாது. அதனால தான் நான் ஹானஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். பட் ஹானஸ்ட் இல்லைங்கிற அப்படிங்கிறதுக்காக நான் காசு வாங்குவேன், பொருளாக வாங்குவேன், இல்லை தண்ணி அடிப்பேன், இல்லை பெண்களை பார்ப்பேன்,
இல்லை வேற ஒரு சட்டவிரோதமான செயலோ அல்லது நியாயத்துக்கு புறமான செயலோ செய்வேனான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நான் நேர்மைங்கிறத ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே வரையறுக்க முடியாது. அது ஒரு என்சைக்ளோபீடியா, அது ஒரு வரையறையற்றது. அதனால நான் நேர்மையானவன் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஒருபோதும் இப்போ சொன்னது எதுலேயுமே நான் ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே அடைய மாட்டேன். நான் ஒரு பணம் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு ஜாதிக்கோ அல்லது ஒரு இனத்துக்கோ அல்லது ஒரு மொழிக்கோ அல்லது வேற ஒரு வடிவிலான எந்த ஒரு விஷயத்துக்கும் உட்படாத ஒரு நபர் நான். அதனால தான் நாட் கரப்டடுன்னு சொன்னேன். சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். காவல்துறை எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு தெரியும். நான் சாருக்கு நடுவில் 4-5 ஃபோன் கால்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் உங்கள் மேலே இருக்க அன்பால் இவ்வளோ நேரம் இருந்தாங்க. அதில் ஒரு ஸ்டாண்டிங் கிளாப்ஸ் கொடுத்துடலாம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அப்படியே இருங்க. செல்ஃபி இங்கே வா. இங்கிருந்து இது மேலே ஏறி நின்று கூட எடுப்பாங்க. தம்ஸ் அப் தெரியுதா? தேங்க்யூ. மோட்டிவேட் ஆனீங்களா? ஒரு நல்ல அரசு அதிகாரி ஆகலாமா? சக்ஸஸ் ஆகலாமா? சாருக்கு ஒரு நினைவு பரிசு மறந்துட்டேன் நான். சார் ப்ளீஸ். சக்ஸஸ் ஆகலாமா? சார் மாரி சாதிக்கலாமா? சாதிக்கிறத விட சார் மாரி நேர்மையாக நல்ல ஒரு அன்பாக மக்கள்கிட்ட ஒரு உண்மையிலே அந்த அன்பை காட்டி வெற்றிகரமாக இருக்கணும். சரியா? தேங்க்யூ. சாருக்கு ஒரு நல்ல கிளாப்ஸ் கொடுங்க. சார் ஒரு